ஹாய் கைஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேண்டம் டாக்ஸ் எபிசோட் 2. நான் உங்க அண்டர்டேக்கர். இன்னைக்கு வந்து நம்ம கூட சேர்ந்து பேசுறதுக்கு வந்திருக்குது இந்த டேங்ஸ்டர்னு கூகுள்ல சர்ச் பண்ணாலே இவர் பேர் தான் வரும் அப்படின்னு ஐயோ சொல்லலாம். வேணாம் ப்ரோ. ஏற்கனவே ஊர்ல நிறைய பேர் டேங்க் கீங்க்னு சொல்லிட்டு அலையாதன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு பிச் பரோட்டா வந்து பேச அறிஞ்சிருக்காரு. வணக்கம் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் யுவர் பாட்காஸ்ட் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. அப்புறம் அந்த இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன பத்தினா டிசியூ யூனிவர்ஸ். இந்த ஸ்னைடர் கட்டு ஸ்னைடர் அப்படியே ஸ்னைடர் ஹார்டர் ஹார்டர் பேபி அப்படின்றாங்களே. அப்படியே எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படியே ஸ்னைடர் தான்டா டிசியூ. நோலன் ஐஎம்ஏ ஜோக் டீன்னு இருக்காரு. ஸ்னைடர் அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறானுங்களே. அதை பத்தின கருத்து, இந்த டிசியூ எப்படி இந்த டிசியூ எப்படி ரொம்ப கேவலமா பண்ணி வச்சிருக்கானுங்க, அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் ப்ரோ. ஓகே, அதே மாதிரி அதுல இருக்கிற அந்த திடீர் கணிசியும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கண்டிப்பா. உங்களுக்கு பிடிச்ச டிசியூ படம் இல்ல ஏதாவது சீன்? எனக்கு பிடிச்ச டிசியூ படம்னா ஆப்வியஸ் எனக்கு தி டார்க் நைட் தான். நோலன் சீரிஸ்ல வருது. ஓகே. பிடிச்ச சீன்னா அப்படியே அந்த எப்படி சொல்றது, டூ ஃபேஸ் அப்படியே ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல அப்படியே பாம் பண்ணிட்டு ஜோக்கர் நடந்து வருவாப்ல பாத்தீங்களா? வந்து சில்லரெல்லாம் சிலுக்கும். ஆமா. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச சீன் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. அந்த அதே டார்க் நைட் ரைசஸ்ல தான் ஒரு காரு இதாயிடும், இட் வில் பி சாபட்டேஜ். ஆமா ஆமா. என்ன பண்ண போறாரு, இவர்கிட்ட காரு மட்டும் தானே இருக்கு, வேற எதுவும் இல்லையே இவர்கிட்ட போது அப்படியே லைட்டா ஒரு நவுத்து அப்படி பைக் எடுத்துட்டு அப்படி வருவாப்புல. அதை டயர் பார்க்க அப்படியே தலைவா அப்படின்னு இருக்கும். கிரிஞ்சா இருக்கலாம், இருந்தாலும் அந்த ஃபீல் உங்களுக்கு. அதுலமே கிரிஞ்சு படம் நல்லா இருக்குது. யூ லைக் த கேரக்டர். நீ இது என்ன இதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது அட்லீஸ்ட் என்ன சூப்பர் ஹீரோக்கு தானே நம்ம வந்து தலைவான்னு கத்துறோம். ஏன்னா சூப்பர் ஹீரோனா இந்த மாதிரி பண்ணறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம ஆளுங்க சும்மா விஜய் அஜித் சும்மா ஒருத்தனை அடிச்சு அங்க பறப்பான், அதுக்கு நம்ம தலைவான்னு கத்துவோம். டாம் க்ரூஸ்க்கே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்றீங்க நீங்க? பாக்குற கத்திட்டு இருக்கானுங்க பின்னாடி. ஆமா, ரோக்னேஷன் பார்த்த போது கூட அவ்வளவு கைத்தட்டல் எல்லாம் இல்ல. இந்த பார்ட் 6 வந்து பார்த்த போது எனக்கு அந்த படமே பிடிக்கல. ஆமா, எனக்கும் பிடிக்கல. அப்படி ஒரு ஃபேன்ஃபேர் என்ன தெரியல. அவரு கிட்டத்தட்ட இது லாரன்ஸ் சொன்ன மாதிரி ஆயிட்டார். எப்படி இருந்த மனுஷன் இஷ்டத்துக்கு சீக்வல் எடுத்துக்கிட்டு. அப்புறம் இந்த முதல்ல நீங்க இந்த மேன் ஆஃப் ஸ்டீல், அதுதான் ஆக்சுவல் டிசி. இப்ப இருக்கிற டிசி வந்து இந்த மேன் ஆஃப் ஸ்டீல், சரிங்களா? ஆமா, அத வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண டிசிங்கிறது வந்து டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ். ஆமா, அதாவது வந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஸ்டாண்ட் அலோன், அதாவது தனிப்படமா போட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. பேட்மேன் சீரிஸ், நோலன் சீரிஸ், அப்புறம் கிறிஸ்டோபர் ரீச் பேட்மேன், இது சூப்பர்மேனு, அப்புறம் அந்த ஒரு கிரீன் லேண்டன் மூவி, அப்புறம் ஒரு வண்டர் உமன் படம் கூட ஒன்னு ஃபேமஸா 80ஸ்லயோ 90ஸ்லயோ வந்துச்சு. ஆமா ஆமா. சோ அப்படி எடுத்துட்டு இப்போ நம்ம மார்வல் எம்சியூ மாதிரி இது வந்து டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் படங்கிறது மேன் ஆஃப் ஸ்டீல். கரெக்ட். அத பத்தின உங்க கருத்து எதனா இருக்கா? எப்படி படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா? எல்லாம் மிக்ஸ்டு இதுதான் ஒரு பேக்னா. எப்படின்னா ஃபர்ஸ்ட் சூப்பர்மேன் வந்து ஒரு ரே ஆஃப் ஹோப் மாதிரி கன்சிடர் பண்றாங்க. வந்து காமிக் வாயிலா எடுத்தாலும் சரி, ஒரு எப்படி சொல்றது, ஒரு அனிமேட்டட் சீரீஸ்ல பார்த்தாலும் சரி, அது வந்து பேட்மேன் வந்து ஒரு லீடர் தன்மை மாதிரி, பட் சூப்பர்மேன் வந்து ஒரு ரே ஆஃப் ஹோப், ஒரு பிரைட். எப்படி வந்து கேப்டன் அமெரிக்கா வந்து இருக்கிற மாதிரிதான், அந்த மாதிரிதான் சூப்பர்மேன். ஆமா, அது வந்து இப்போ வந்து ஜாக் ஸ்னைடர் வந்து எடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் டார்க்கா எடுக்க போறேன், ஒரு பேட்மேன் படம் மாதிரி எடுக்க போறேன். சரி, இன்னும் எப்படி சொல்லலாம், சூப்பர்மேன் வந்து கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்கா இருந்தது, கொஞ்சம் ரியலிஸ்டிக் அந்த மாதிரி சென்ஸ்ல காட்டுறதுக்கு பதிலா படத்தையே வந்து ஒரு மாதிரி ஃபுல்லா டல்லா, அந்த ஸ்டோரி லைன் ரொம்ப சீரியஸா கொடுத்து, சினிமாட்டோகிராஃபில இருந்து அது பார்த்தா உங்க படம் பார்த்தாலே தெரியும், அது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப டார்ச்சர் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். காட்டுறத நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு அது எந்த ஒரு பெரிய விஷயம் கதையில தெரியலனாலும்
அவங்க வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இது வந்து ஒரு டார்க் சூப்பர்மேன் படம் தான், இது வந்து ஒரு வேற மாதிரி ஒரு படம் தான் சொல்லிட்டு. அதுக்குன்னு அது எப்படின்னா சொல்றதுன்னா ரொம்ப மோசம் படம்னு சொல்ல முடியாது. ஜஸ்டிஸ் லீக் அதெல்லாம் நம்ம இன்னும் கவர் பண்ணல. ஆனா வந்து ஒரு டிசியூல வந்து இருக்கிற என்ன ஒரு 8 படம் வந்திருக்குமா, அதுல வந்து ஒரு 6th 5th கொடுக்கலாம் பொசிஷன். ஃபர்ஸ்ட் படத்துக்கு அது ஓகே. ஆமா ஆமா, அது வந்து இன்னும் கொடுத்துருக்கலாம். பிகாஸ் யூ ஆர் கிக்கிங் ஆஃப் a யூனிவர்ஸ்னா வந்து எனக்கு பர்சனலா வந்து என்ன பண்ணிருக்கலாம், அந்த நோலன் ட்ரிலஜியே வந்து நீங்க வந்து ஆரம்பிச்சு விட்டு அதுல இருந்து அந்த யூனிவர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி காட்டிருக்கலாம். இல்லனா இன்னும் சூப்பரா அந்த ஒரிஜினல் சூப்பர்மேன் மாதிரி அட்லீஸ்ட் கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு எனக்கு அந்த இது தெரியல, கிக் தெரியல. சூப்பர் ஹீரோ ஏன்னா ஓரளவுக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுவுக்கும் கேப்டன் மார்வலும் ஒரே மாதிரி வைப் தரும். யோசிச்சு பாருங்களேன். ஆமா, எனக்கு அந்த ஒரே ஒரு அவரு சூப்பர்மேன் அப்பா இறந்துருவாரு ஸ்டார்டிங்லயே. அப்பா அந்த அடாப்டட் டாட். ஆமா, ஆனா கேப்டன் மார்வல் வந்து யாருமே செத்து இருக்க மாட்டாங்க. அது மட்டும் தான் மாறி எல்லாமே பண்ணுவாங்கன்ற அந்த காட்லி ஃபிகர். அதான் சொல்றேன், இப்ப நீ ரியலிஸ்டிக்கா எடுக்கறனா இப்ப அந்த பவர்ஸ்லாம் வந்து ஸ்லோவா அன்லாக் பண்ற மாதிரியோ நிறைய டிஃபரெண்ட் காமிக் ஸ்டோரி லைன்ஸ் இருக்குது சூப்பர்மேன்லயே. அதெல்லாம் எடுத்துக்கலாம். டார்க்கா ஃபுல் டார்க்கா போறானா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு லைக் ஒரு ஃப்ரெஷ் ரீபூட்னா வேற மாதிரி இருந்துக்கலாம். இப்ப ஹென்ரி கேவிலே சூப்பர்மேன்ல பாத்தீங்கன்னா பாடி பிசிக்லாம் செமையா சூட் அவர் தான். ஆமா, அது வந்து பென் அஃப்லெக்கும் ஹென்ரி கேவில்லாம் வந்து செம்ம. ஆமா, கால்கட் ஏதோ எதான் கிட்டத்தட்ட ரொம்ப பெர்ஃபெக்ட் காஸ்டிங். அக்வாமேன்ல இருந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிருப்பாங்க. ஆமா, ஃபிளாஷ் போற அளவுக்கு எஸ்ரா மில்லர் வந்து எனக்கு தெரியல. எனக்கு ஃபிளாஷ் படம் வந்து நல்லா நடிச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் நமக்கு ரொம்ப கம்மி தானே பாத்துருக்கோம். பட் ஆனா வந்து இப்போ மார்வல் வந்து ஏதோ வந்து கஞ்சத்தனமா பாப்பாங்க. இவங்க வந்து ப்ராப்பர் காஸ்டிங் நல்ல ஆக்டர்ஸ் தான் கொண்டு வராங்க. கொண்டு வரது எல்லாருமே. அதான் எனக்கும் அந்த படம் வந்து பார்த்தேன். ஐ வாஸ் எக்ஸெப்டட் மோர். சூப்பர்மேன்னா இதெல்லாம் பண்ணுவாரு, எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க 3 மணி நேரம். கோட் சீனுக்கு எல்லாம் போவாரு. திடீர்னு கடைசியில ஆக்ஷனே இல்ல. எண்ட் ஆஃப் தி டே நீ போய் படத்தை பாக்குற ஒரு சூப்பர்மேன் படம்னா நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவ? அந்த எபிக் அந்த மாஸ் மொமெண்ட்ஸ் வந்து அவ்வளவா இல்ல. எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஃப்ளையிங் செமையா இருக்கும். அதுவும் இந்த டால்பி அட்மாஸ்ல அந்த பறக்கறப்போ ஒரு இது வரும், அப்படியே நல்லா செமையா இருக்கும் சவுண்டிங். ஆனா அதுவே எந்த ஒரு 2 தரம் 3 தரம் தான் காட்டியிருப்பாங்க. ஒன்னும் பறக்கிறது இல்ல, அந்த ஒரு ஃபைட்ல மட்டும் அந்த லேசர் ஐஸ் அப்பப்ப காட்டியிருப்பாங்க. ஆனா வந்து எப்படி சொல்ல அவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணல ரொம்ப. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேச்சு இருந்துச்சு. கடைசியில வருவாரு, ஜாட போட்டு தள்ளுவாரு, முடிஞ்சு கதை. அந்த ஒரு இப்ப அயன்மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் எம்சியூ முட்டு கொடுக்குறேன்றதுக்காக இல்ல, அயன்மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நிறைய எபிக் சீன்ஸ் இருக்கும். ஆமா ஆமா, அவரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பாருங்களா, அதான் ரொம்ப முக்கியமே. ஆமா, வந்து ஒரு கோல்னு ஒன்னு செட் பண்ணும். எல்லா மூவிலயும் அந்த ஒரு கோல்னு இருக்கும். நம்ம வந்து நானே அவ்வளவு பெரிய சினிமா ஃபைல் எல்லாம் ஒன்னும் கிடையாது. ஐ மீன் இன்னும் என்னால அக்ரி பண்ண முடியாது. நான் ஐம் ஸ்டில் வர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். பட் இப்ப நம்ம இப்ப டக்குன்னு அயன்மேனை கம்பேர் பண்ணோம்னா ஹி இஸ் லைக் a selfish narcissist. அவன் வந்து ஹி இஸ் டீலிங் வெப்பன்ஸ், ஹி இஸ் லிவிங் a playboy life, அப்படி இருக்கிறான். அந்த ஒரு இன்சிடென்ட் மாறின அப்புறம் அவனுக்கு அதே மாதிரி அந்த பவர் வந்த அப்புறம் அவனுக்கு வந்து ஒரு அந்த வைட் கோல்னா அவனுக்கு ஒரு பாயிண்ட் கோல் வச்சிருக்கிறார். அந்த ஃபர்ஸ்ட் அந்த டெரரிஸ்ட் இதை வந்து நம்ம முடிச்சு கட்டணும், அங்க இருந்து வெப்பன்ஸ் போகணும், ஒரு செட் கோல் இருக்குது. இங்க வந்து now he has been having the power since he is a kid. அட்லீஸ்ட் ஒரு 10 வயசுலயே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நான் வந்து எல்லாரும் விட டிஃபரெண்ட். அப்போலாம் வராத வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஹெல்ப், அந்த ஹெல்ப் பண்ணணும்னு அந்த சென்ஸ் அது வந்து ஜாட் வந்த அப்புறம் தான் வந்துச்சா? அதுதான் நான் கேக்குறேன். கோ எக்ஸ்ப்ளோர், அந்த ஷிப்ல போய் நான் வந்து எந்த பிளானட்ல இருந்து வந்திருக்கிறேன், அப்புறம் இந்த சூப்பர்மேன் சூட் கண்டுபிடிக்கிறது, அந்த ஒரு இதுவே தெரியல. லைக் வாட் டஸ் சூப்பர்மேன் பிரிங் டு த டேபிள், லைக் என்ன வந்து டிஃபரெண்டா
லைக் வாட் இஸ் த திங் தட் he drives him. அதுதான் அந்த இதுவே இல்ல. அதனால தான் நிறைய பிளாட் உள்ளதுனால தான் அது ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூவா வந்துச்சு. அவ்வளவு பேருக்கும் அது பிடிக்கல. அதனாலதான் எனக்கும் பிடிக்கல. ஒண்ணுமே இல்ல, என்னவோ எனக்கு என்னமோ ரொம்ப நார்மல் தமிழ் படம் பார்த்த ரேஞ்சு கூட இல்லைங்க. அப்ப நான் ஓரளவுக்கு சின்ன பையன், ஒரு என்ன ஒரு 13 15 13 எனக்கு சரியா தெரியல எப்போ வந்துச்சு படம் வந்து. ஒரு சூப்பர்மேன் படம் பார்த்து சாட்டிஸ்ஃபை இல்ல அது அவெஞ்சர்ஸ் மாதிரி படம்லாம் அப்ப வந்துட்டு இருந்துச்சு. ஆமா, அயன்மேன் வந்துட்டு இருந்துச்சு. ஒன்னு என்னடா இது கடைசியில வராங்க இந்த எந்திரன்ல சொல்லுவாங்களே என்னடி இது அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு கடைசி வரைக்கும். ஆமா, சில படத்தெல்லாம் அப்படி பார்த்துட்டு அவ்வளவுதான். நான் லைக் எப்படி சொல்லுது, எனக்கு வந்து இந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் இருக்குல்ல, படம் நல்ல படம். ஆனா அது ஏதோ எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங். ஆமா, படம் முடிஞ்ச போது அவ்வளவுதானா லைக் எங்க இதுவா எனக்கு புரியல. ஒரு மாதிரி விட்டுட்டாங்க, அந்த கிளிஃப் ஹேங்கர் கொடுத்தாங்க தவிர, பட் இட் வாஸ் லைக் வெரி ஷார்ட். ஆமா, தட் வாஸ் அந்த கேஸ்ல வந்து படமே வந்து ஒரு மாதிரி நிறைய இது ரொம்ப ஃபாஸ்டா படம் இருந்துச்சு. இங்க வந்து அந்த ஸ்டோரியே இல்லாதனால இவ்வளவுதானா, லைக் we were expecting more மாதிரி அந்த ஒரு ஃபீலிங். என் கேம் அப்புறம் வந்த படம், அதனால நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன் அந்த படத்துக்கு. அதுல அந்த கடைசியில ஒரு இது விட்டு இட் வாஸ் ஓகே ஃபார் மீ. எனக்கு அவ்வளோ இதுக்கு பரவாயில்ல, ஹோம் கமிங்க்கு பரவாயில்ல. ஆமா, அது வந்து ஒரு டிஸ்னி வந்து டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் காட்டணும்னு சொல்லிட்டு சரி டாம் ஹாலண்ட் தான் அது வந்து ஒரு படம் விடணும். ஏன்னா லைக் ஒரு கல்ட் கிளாசிக் பண்ணியாச்சு, ஸ்பைடர்மேன் 2 மாதிரி எல்லாம் பண்ணிட்டு ஓவர் டார்க்கா போயாச்சு அமேசிங் ஸ்பைடர்மேன்ல. ஸோ ஒரு பேலன்ஸ் பண்ணணும்னு பண்ணாங்க. பட் யா அது ஓவரால் என்டர்டெயின் பண்ணுச்சுல ப்ரோ, அதான் பாயிண்ட். எண்ட் ஆஃப் தி டே இது ஒண்ணு என்ன ஆர்டிஸ்டிக் ஃபிலிம், அது சூப்பர் ஹீரோ ஃபிலிம். They're the ones making billions of dollars at the box office. ஆமா, அதான். அப்புறம் அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்ட் ஆகி அப்படியே வந்தோம்னா, பேட்மேன் இஸ் சூப்பர்மேன் டான் ஆஃப் ஜஸ்டிஸ் வருது. சரிங்களா, நான் அந்த போஸ்டரை பார்த்தேங்க. இன்டர்நெட் அப்பதான் இந்தியாக்குள்ள இன்டர்நெட் வருது. the Wi-Fi was all over some places. வெயிட், இன்டர்நெட்ன்றது வருது, ஓரளவுக்கு வருது. இது 2014ல தான் இன்டர்நெட்னு வருதுங்கிறீங்களா? இல்லைங்க எனக்குங்க, ஏன்னா எங்க வீட்டுல அவ்வளவு ஒருத்தர் மட்டும் தான் ஆண்ட்ராய்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, எங்க அப்பா மட்டும் தான் வச்சிருந்தாங்க, வைஃபை கிடையாது. சோ தட் அப்பதான் நான் போஸ்டரை பார்த்துட்டு, ஏய் என்னடா அது சூப்பர்மேன் விசஸ் பேட்மேனா, என்னடா. நான் ஒரு பேட்மேன் கண்ணி, சரிங்களா. சின்ன வயசுல பேட்மேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்ப டார்க்கு அதெல்லாம் தெரியாதுங்க, பேட்மேன்னா பிடிக்கும் அவ்வளவுதான். என்ன பேட்மேன் பார்த்துட்டு அப்படியே அந்த பேஸ்புக்ல அந்த ஃப்ரேம் எல்லாம் விட்டுருந்தாங்க படத்துக்காக. இந்த சைடு சூப்பர்மேன் நிப்பாங்க, நடுவுல நம்ம போட்டோ இருக்கும், சரிங்களா. அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணி போறேன். ஃபர்ஸ்ட் வீக் தான் போறேன். எனக்கு படம் போயிட்டு அப்படியே டிசப்பாயின்மெண்ட்டுங்க. அப்படியே நான் ஒரு மாதிரி வந்தேன் வீட்டுக்கு. அந்த பையா படத்துல ஆனா இதானா ஃபைனலு அப்படின்னு அந்த பையன் அழுவான்ல, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நாய் போச்சுங்க. ஐயோ அது வந்து எப்படி ஆக்சுவலி நான் பாத்திருக்கேன் பிவிஎஸ் பாத்திருக்கேன். ஆனா நான் வந்து அது ரொம்ப நாளா பாக்கல. எப்படின்னா அதுவும் ஜஸ்டிஸ் லீக் இந்த மாதிரி எல்லாருமே வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லியே நான் பார்க்காம வச்சிருந்தேன். அப்புறம் லேட்டா தான் நான் பார்த்தேன். எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் இந்த பிவிஎஸ் வந்துட்டு போனதே வந்து தெரியல. ஓகே, பிவிஎஸும் சிவில் வாரும் ஒரே டைம்ல வந்துச்சு. ஆமா. சோ நான் வந்து எப்படின்னா வந்து டிசில பேட்மேன் ரொம்ப பிடிக்கும். ஆனா படம்னா நான் வந்து அயன்மேன் கண்ணி ஆயிட்டேன். ஓகே, அயன்மேன் வெறும் அயன்மேன் தான், ஃபுல் மார்வல் அவ்வளோ இதுவா ஐ வாஸ் நாட் இன்டு இட். பட் அயன்மேன்னால ஓகே. சோ அப்ப வந்து சிவில் வார்லாம் வந்து இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க சொல்றீங்கல்ல உங்களுக்கு சின்ன வயசுலாம் பேட்மேன், கன்ஃபார்மா உங்களுக்கு சின்ன வயசுல அயன்மேன் யாரு, கேப்டன் அமெரிக்கா யாருலாம் தெரிஞ்சிருக்காது. ஆமா, தெரியாது. சோ என்ன எனக்கு சர்ப்ரைஸ்னா, லைக் ஆஃப்டர் ஐ ஃபவுண்ட் அவுட் பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன் ஒரு படம் வந்துட்டு போயிருக்குன்னு தெரிஞ்சப்புறம், பேட்மேன் சூப்பர்மேன் வெயிட் எங்க இருக்கு, அயன்மேன் கேப்டன் அமெரிக்கா வெயிட் எங்க இருக்கு?
இது இப்போ வந்து அந்த டைம்ல ஒரு சின்ன பையன்கிட்ட நீ வந்து இவங்க 2 பேரும் சண்டை போடுற ஒரு படம் பாப்பியா இல்ல அயன்மேனும் கேப்டன் அமெரிக்காவும் சண்டை போடுற ஒரு படம் பாப்பியானா பேட்மேன் vs சூப்பர்மேன் சண்டை போடுற படம் தான் பாப்பேன்னு சொல்லுவீங்க யாரா ஆமா இருந்தாலும். ஆமா அது ஃபுல்லா மாத்தி இதெல்லாம் வந்து என்ன அந்த லெவலுக்கு அவங்க கொண்டு போயிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையா இருந்திருக்கும். ஆமா இப்போ வரைக்கும் சூப்பர்மேனும் பேட்மேனும் தனித்தனி படம் தான் நடிச்சிருக்காங்க. என்ன பண்ணி ஒரு பேட்மேன் படம் இல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு உள்ள போயிட்டு ஒரு ஜோக்கர் பண்ண மாதிரி ஒரு லெக்ஸ் லூத்தரை போட்டு லெக்ஸ் லூத்தர் வந்து சரிங்களா ஒரு ஒரு அப்படியே ஒரு இந்த கிட்டத்தட்ட அயன்மேன் மாதிரி தான் அவரும் ப்ரூஸ் வெயின் மாதிரி தான். அவர்கிட்டயும் டெக் இருக்கு சரிங்களா. அவர்கிட்ட தான் கிரிப்டனைட் எல்லாமே இருக்கு. லெக்ஸ் லூத்தர் ஆக்சுவலா என்ன பண்ணிருப்பாருன்னா ஒன்னா அயன்மேன் மாதிரி ஒரு ஆர்மட் சூட்டோ சூப்பர்மேனுக்கு எதிர்த்து நிக்கிற மாதிரி ஒரு ஆர்மட் சூட்டோ சரிங்களா இல்ல ஒரு ரோபோட்டோ பில் பண்ணி தான் அடிப்பாரு. எல்லாத்துலயும் இப்படிதான் வந்திருக்கு சரிங்களா. ஆமா ஆமா அவங்க அம்மாவுக்கு சூப்பர்மேன் அம்மாவை கடத்தி வச்சோ அதெல்லாம் அந்த ஜோக்கர் பண்ற வேலை. இல்ல ஜோக்கர் கூட அவ்வளவு அடிமட்டத்துல இறங்குவாப்லையான்னு தெரியல. ஏதோ இது வந்து ஒரு அனிமேட்டட் எபிசோட்ல சும்மா கூட போட்டுற மாதிரி இருக்குது. என்னன்னா பேட்மேனே நான் சொல்றேன் இப்போ பேட்மேனே வந்து ஒரு டம்மி தான் ஆக்கிருப்பாங்க. பேட்மேன் இஸ் தி வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் டிடெக்டிவ். தட் இஸ் தி மெயின். அந்த டிசியே வந்து டிடெக்டிவ் காமிக்ஸ் தான் மீனிங் தெரியுமா. ஆமா ஆமா பேட்மேன் தான் ஆரம்பிச்சிச்சு. அவர்லாம் வந்து லெவலா அவர்லாம் வந்து வேற லெவல்ல பண்ணுவாரு. இஸ் ஆல்சோ லைக் அகாம்ப்ளிஷ்ட் ஜீனியஸ் அந்த மாதிரி தானே. ஆமா ஆனா போயிட்டு ஒரு கம்ப்யூட்டர் ஹேக் பண்றேன்னு சொல்லிட்டு 30 நிமிஷத்துக்கு உட்கார்ந்து இருக்காப்புல ஒரு பென்ட்ரைவ் சொருகி விட்டு அது வந்து இவன் கண்டுபிடிச்சான். இது என்ன இது யாருக்காச்சும் ஜஸ்டிஸ் பண்ணுதா? அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் இருக்குதா? ஃபேன்ஸுக்கும் ஜஸ்டிஸ் இல்ல, கேரக்டர்ஸும் சுத்தமா போச்சு. இல்ல அந்த லெக்ஸ் லூத்தர் ஆக்டரே சொல்றேன் ப்ரோ, அவங்க செம்மையா நடிப்பாரு. சோசியல் நெட்வொர்க்ல நடிச்சவர் அவரு, மார்க் ஜக்கர்பர்கா. ஆமா எல்லாம் நல்லா நடிக்கிறவங்க, யாரையுமே சரியா யூட்டிலைஸ் பண்ணல. இதுல நான் ஒத்துக்கிறேன். இப்ப உங்களுக்கு என்னடா ஜாக் ஸ்னைடர் மாசான டைரக்டர், சரி ஓகே, உனக்கு இதுதான் அவர் படத்திலேயே இருக்கலே மோஸ்ட் மீடியா கட் மூவிஸ். உனக்கு மிச்ச படம் ஏதாச்சும் தெரியுமா? வாட்ச்மேன் பத்தி உனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா பாத்திருக்கியா? 300 பாத்திருக்கியா? அதெல்லாம் டிசி கன்னு நாங்க வி வாண்ட் ஸ்னைடர் கட் மட்டும் தான் ஹேஷ்டேக் போட்டு பெட்டிஷன் போட்டு விட்டுறோம். ஆமா வேற எதுவுமே பண்ண மாட்டோம். பெட்டிஷன் வந்து அந்த கவுண்டர் கல்ச்சர் வந்து அவ்வளவுதான் ப்ரோ. மார்வல்னு ஒன்னு இவ்ளோ மார்வல் வந்து கிரிஞ்சு சரியா. அதாவது அவங்க வந்து ஒரே மாதிரி படம் போடுறாங்க, இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை எதுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பெருசா நிக்கிறது ஒண்ணுதான் டிசி. அதனால இவங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ, அந்த ஒரிஜினல் டிசி ஃபேண்டம்னு அது ஒண்ணு பெருசா இருக்குது. அவங்க தவிர்த்துட்டு இவங்க சும்மா டிசினா கெத்து, டிசி தான் டார்க் ப்ரோ, டிசி ரொம்ப ரியலிஸ்டிக் ப்ரோ. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், டிசில ஒரு ஊர் உண்மையால இருக்கா? மெட்ரோபாலிஸ், காத்தம், காத்தம், மெட்ரோபாலிஸ், அதுவும் எல்லா ஊரும் அந்த இமேஜினரி ஊர் எல்லாமே வந்து யுஎஸ்ல இருக்குமா. நாடு பேர் மட்டும் ஒரிஜினல். ஆமா. மிச்ச கண்ட்ரிக்கு ரெஃபரன்ஸ் எப்படி தருவா? எதுவுமே சரியா இருக்காது. இல்ல எங்க இருந்து உனக்கு ரியலிசம் இருக்குது? இல்ல கேக்குறேன். இல்ல டார்க் ப்ரோ அதெல்லாம் கேக்கறதே பேட்மேன் தவிர யாருக்கு ப்ரோ? நான் வந்து அவ்வளவு காமிக்ஸ் படிச்சது இல்ல, பட் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சென்ஸ்ல சொல்றேன். இப்ப நம்ம பார்க்கலாமா? ஜஸ்டிஸ் லீக் யாருக்கா? சூப்பர்மேன், வண்டர் உமன், பேட்மேன், ஃபிளாஷ், கிரீன் லேண்டர்ன், சைபார்க், இவங்க தான் மெயின். சரி, ஆக்வாமேன் வச்சுக்கலாம். மார்ஷியன் மேன்ஹண்டர் இருப்பாரு. மார்ஷியன் மேன்ஹண்டர் கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு இப்போ சூப்பர்மேன் வந்து கிரிப்டன்ல இருந்து வந்திருக்காப்ல. எல்லாமே இருக்கு. சூப்பர் ஸ்ட்ரென்த், சூப்பர் ஸ்பீடு, லேசர் அட்டாக் அண்ட் அன்லிமிட்டெட். அந்த எப்படி சொல்லுது, டேமேஜே ஆக முடியாது. ஆமா, சூரியன் பட்டா திருப்பி அவர் இதாயிடுவார், ஹீல் ஆயிடுவார். ஆமா ஆமா, ஹீல் ஆயிடுவாரு. சோ பேசிக்கலி அவருக்கு வந்து ஒரு சன், கொஞ்சம் வர்ஜின் சன் இருக்கனால இங்க பொழைக்கிறாரு. இப்போ வேற ஒரு சோலார் சிஸ்டம்ல விட்டா கேவலம் ஆயிடுவாரு. சோ அதுதான் அங்கதான் ரியலிசம் இருக்கு ப்ரோ, ரியலிசம். சரியா, வேற சோலார் சிஸ்டம் போனா அவர் மொக்கையா இருப்பாருன்னு சொல்றாங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வண்டர் உமன். வண்டர் உமன் வந்து ஆல்மோஸ்ட் சூப்பர்மேன் மாதிரி, பறக்க முடியாது. அண்ட் ஷீ இஸ் ஃப்ரம் எர்த். ஆமா. அண்ட் ஷீ இஸ் இன் an island full of Amazonians. சரி, என்னமோ நம்ப முடியுது. ஆனா பேக் ஸ்டோரி சரி, ஒரு ரியலிசம் கொஞ்சம் கொடுத்துடலாம்.
பிளாஷ் லைட்னிங் அடிச்சு லைட் ஸ்பீட்ல ஓடுறாராம். சரி, கிரீன் லேண்டர்ன் உங்களுக்கு பிடிக்கும்ல ப்ரோ உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆமா, அவங்க ஒரு மாதிரி. இதுல என்ன காமெடி பண்றாங்கன்னா, நீ இன்ட்ரோடியூஸ் பண்ண கேரக்டர் 3 பேர் தான். ஆமா, பேட்மேனு, சூப்பர்மேனு, அதுல வண்டர் உமன் வந்து கேமியோ கொடுத்திருப்பாங்க. வண்டர் உமன் என்ன ஏதுனே தெரியல at the time of BVS. ஆமா, இதுல வந்து பேட்மேன் ரியலிஸ்டிக்னு சொல்ற, அவனுக்கு படமே கொடுக்கல, அவனுக்கு சோலோ படமே கொடுக்கல. பேட் ஃபிளக்குக்கு சூப்பர்மேன் மட்டும் தான் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்குள்ளார வந்து அடுத்த படமே கிராஸ் ஓவர். ஏயா வருஷ கணக்கா வெயிட் பண்ணிருக்காங்க உள்ள. நீங்க சொன்னீங்கல்ல இந்த படத்தை போய் பார்த்துட்டு உங்களுக்கு டிசப்பாயிண்டடா இருந்துச்சு, நீங்களா எவ்வளவு வருஷம் வெயிட் ஒரு ஆன் ஸ்கிரீன்ல பேட்மேனும் சூப்பர்மேனும் சண்டை போடுறது. மை மதர்ஸ் நேம் இஸ் மார்த்தா. அதெல்லாம் என்ன அப்போடா ஓத்தான்னு தோணுச்சுங்க. இதெல்லாம் கேட்டு அவ்வளவு ரூத்லெஸ்ஸா இருக்குது கேரக்டரு. சரிங்களா, அவன் மதர்ஸ் நேம் இஸ் மார்த்தானே விஜயகாந்த் மாதிரி என் தாயினும் கோயில காக்க பாக்கி அடிக்கலையேன்னு. என்னடா எப்படி பண்ணிருக்கீங்க? ஒரு காமெடி என்ன தெரியுமா, இந்த டிசியூ வெர்ஷன் ஆஃப் பேட்மேன் வந்து பேட்மேன் கில்ஸ். ஆமா, இப்போ இதே வந்து ஒரு நோலன் பேட்மேன் பண்ணிருந்தா கூட நம்பிடலாம். எல்லாரும் சும்மா ஒரு ஜுவல்லரி திருநவனே வந்து சுடுறவன் இவ்வளவு பண்ணிட்டு அவங்க அம்மா பேர் மார்த்தான்னு சொன்னப்பறம் விட்டுட்டு போயிடுவானா. அப்படியே அந்த தாய் பாசத்துல என்னையே மிஞ்சிடுவான் போல. அந்த மாதிரி இவ்வளவு தடவை மார்த்தாவும் தாமஸும் செத்தது இருக்குதானா? ஐயோ, அவன் தாமஸ் அண்ட் மார்த்தா shit here we go again. ஆமா, ஐயோ கடவுளே. அதெல்லாம் ரொம்ப அந்த சீனு. அதுக்கப்புறம் சூப்பர்மேனை கொல்ற சீனு. எதுக்குடா கொன்னீங்க அவனை? கொண்டு வந்து காமெடி சூப்பர்மேனை நீ கொண்டு வந்துட்ட, அடுத்த படமே கிராஸ் ஓவர். அது கிராஸ் ஓவர்ல வந்து இப்போ ஒரு சிவில் வாரோட கம்பேர் பண்ணீங்கன்னா அது கேப்டன் அமெரிக்கா படமா அயன்மேன் படம்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு 2 பேருக்கு ஈக்குவலா கொடுத்துருப்பாங்க. ஆமா, இதுல இங்க வந்து நீ யார் மேல நீ போக்கஸ் பண்றனே தெரியல. அது வந்து அப்படியே ஒரு படம் இருக்குது, அதுல சூப்பர்மேனும் பேட்மேனும் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கனெக்ஷனே அவங்க அந்த மெயின் பேட்டில் போய் அந்த மை மதர்ஸ் நேம் இஸ் மார்த்தா வரைக்கும் அவங்க இவன் வந்து ரிப்போர்ட்டரா அவன் போயிட்டே இருப்பானா. லெக்ஸ் லூத்தர் வந்து ஒரு பார்ட்டியில பண்ணுவானா, பேட்மேன் வந்து அப்படியே அவர் வந்து அப்படியே ஊத்து கணிச்சிட்டே இருக்காரு. என்ன இது? இதோட பயங்கரமா நான் ஒரு காமெடி நடக்கும் அதுக்கப்புறம். சரிங்களா, இவரு பேட்மேன் வந்து அவங்க அம்மாவை காப்பாத்து போயிடுவாரு. சரிங்களா, லெக்ஸ் லூத்தர் என்ன சொல்லிருப்பான், வந்தாலே போட்டுருன்னு சொல்லிருப்பான். ஆமா, அங்க போய் இவரு கன்னு பாயிண்ட்ல இவனுங்க வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க பேட்மேன் கிட்ட. இது என்னடா ரியலிஸ்டிக்கா எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க? ஒன்னா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தனித்தனியா போடுற மாதிரி இருந்தா ரைட்டு, டப்பு 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 டப்புன்னு போடுற மாதிரி இருந்தா லாஜிக் இருக்கு. சரிங்களா, அவன் கன் பாயிண்ட்ல வச்சுட்டு அவன் நின்னுட்டே இருப்பான். நீங்க சண்டை போடுங்க பேட்மேன், பொறுமையா போடுங்க, கடைசியா நம்ம பேசிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம மார்த்தாதான் வெயிட் பண்ணுவாங்க. நீங்க பாட்டுக்காக போட்டுருங்க, நான் பாட்டுக்கு புலி படிச்சிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு. அப்புறம் மார்த்தா நாளைக்கு என்ன சாப்பாடு வீட்டுல, இப்படி இருக்கானுங்க. என்னடா எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு அந்த படம் பார்க்கவே தோணலீங்க. தியேட்டர்ல 3Dல பாக்குறேன், எனக்கு அந்த படம் பார்க்கவே தோண மாட்டேங்குது. என்னடா இவனுங்க இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு ஆயிப்போச்சு. இல்ல பேட் ஃபிளக் வேற அவ்வளோ தினுசா இருக்கிறாரு மனுஷன். ஃபர்ஸ்ட் சீன்ல எல்லாம் அப்படி ஃபைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அல்லும். படம் அவ்வளவு இதுவா இல்லைன்னா அதெல்லாம் சொல்றேன். ஆமா, அந்த ஒர்க் அவுட் சீனு எல்லாமே லெவல் காட்டாரு அந்த மனுஷன். அவ்வளவு கூட்டு போயிட்டு அப்படியே பப்பர பேனு நிக்க வச்சு அம்மாடா. இதான் வெறும் பிகினிங் தான். நம்ம ஜஸ்டிஸ் லீக் படம் அங்க ஒரிஜினல் காமெடியான இருக்கு. சூசைட் ஸ்குவாட் முடிச்சிட்டு அந்த சைடு வருவோம் இருங்க. அதான் சூசைட் ஸ்குவாட்னு ஒரு மிகப்பெரிய இருக்கு. அந்த குப்பையை வந்து என்னால ஃபுல்லா கூட பார்க்க முடியல. அப்படிங்களா? இதோட என்ன தெரியுமா கொடுமை, அது ஐமேக்ஸ்ல பாத்துங்க. கேக்குறீங்க நீங்க வேற. டூ மச். அப்ப அது அவங்க ரேட் வேற. வில் ஸ்மித்தை பார்த்து பயந்து இது ஏமாறி போயிருப்பாங்க. ஆமா,
those bastard cheated me அப்படிதாங்க வந்தேன் நான் வெளில. இல்லையா மனுஷன் அவ்வளவு கான்பிடென்ட்டா இருந்தாங்க. ஃபக் மார்வல்னு பிரஸ் மீட்லாம் சொல்லிட்டு அதுக்கு அடியெல்லாம் வாங்கிட்டு, ஆனாலும் அவர் வந்து ஒரே கால்ல இருந்தாரு. ஆமா எல்லாம் போங்கடா நல்லா செஞ்சு விட்டீங்கன்னு சொல்லிட்டு அலாதன் நடிக்க போயிட்டார்ல திருப்பியும். ஆமா நல்லா செஞ்சதெல்லாம் போதும். ஆமா ஆமா அது பருத்தி வீரன்ல கஞ்சா கருப்பு சொல்லுவார்ல, இவங்களெல்லாம் பிடிக்க மாட்டீங்க, எல்லாரையும் அழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. கரெக்ட். கத்த கத்தியா வாங்கியிருக்காங்க போங்க தருவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப வெறுப்பாயிட்டாங்க சூசைட் ஸ்குவாட்ல. கடைசியில என்னவோ அந்த சரி ஏதோ பண்ணுவானுங்க இவனுங்க, இத்தனை சூப்பர் ஹீரோஸ் இருக்கானுங்க. இல்ல அதுக்கு அந்த ஆக்டர்ஸ் வேற லெவல்ல உழைச்சிருக்காங்க. எல்லாம் அவ்வளவு கேரக்டருக்கு வர்றதுக்கு கிறுக்கு பண்ணையான வேலையெல்லாம் பண்ணிருக்காப்ல. அதாவது வந்து செட்ல ஆக்டர்ஸ் கிட்ட செத்த எலிய அனுப்பிச்சு விடுறதோ இல்ல ஏதோ ஒரு யூஸ் பண்ண காண்டம் அனுப்பிச்சு விடுறோம் என்னென்னமோ பண்ணிருக்காப்ல. அப்புறம் இந்த சைக்கோ பாத்து இது வர அளவுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே ஸ்கிரீன்ல தெரியலையே. பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அந்த சூப்பர் விஷன் தான். இப்போ ஜாக் ஸ்னைடர் வந்து he had a vision and it went completely wrong. அது ஆரம்பிச்சு இப்போ வந்து ஒரு கெவின் ஃபைஜி மாதிரி எல்லாத்தையும் வந்து அவங்க மார்வல்ல பார்த்த மாதிரி டிசில இவங்க எல்லாம் பார்த்திருக்கலாம். ஆனா எப்படி சொல்லுது ஸ்டூடியோ நடுவுல வந்து பூல விட்டுட்டு எங்களுக்கு காசு வேணும் தம்பி நீங்க இதுதான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு டேரக்டர் போயிடுச்சு. லைக் பேப்பர் தின் இதுதான். இப்ப இதுலயே நீங்க தானே சரியா பாத்துறீங்க. அதுல என்னது சூசைட் ஸ்குவாட்ல வந்து என்னது நான் என்ன கேக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் படம் வந்திருக்கு 2 படம். அதுல நமக்கு தெரிஞ்ச வில்லன் யாரு? ஃபர்ஸ்ட்ல ஜெனரல் சாடு, அவர் தான் இறந்து போயிட்டாரு. ஆமா. செகண்ட்ல வந்து லெக்ஸ் லூத்தர், அவன் வந்து ஜெயில இருக்கான்ல. சோ நம்மளுக்கு தெரிஞ்ச வில்லனே இவங்க 2 பேர் தான். இப்போ திடீர்னு சூசைட் ஸ்குவாட்ல என்ன சொல்றாங்க, இவங்க எல்லாம் எக்ஸ்கான், இவங்களை யூஸ் பண்ணி நாங்க வந்து ஒரிஜினல் வில்லனா தட்ட போறோம்னு. அப்ப இந்த சூப்பர் ஹீரோலாம் என்ன விரல் சப்பிட்டு இருக்காங்களா? ஓம்புவாங்க. இல்ல கேக்குறேன். பேட்மேன் வந்து வண்டர் வுமனை கண்டுபிடிச்சு புது ஆளான ரெக்ரூட் பண்ணிருக்காப்ல. ஏங்க சூசைட் ஸ்குவாட்ல பேட்மேன் வருவாருங்க. தெரியுங்களா? வில் ஸ்மித்தையும் ஜோக்கரையும் அந்த ஆள் தாங்க புடிச்சு கொடுப்பான் பென் அஃப்லெக்கு. என்னடா எல்லாமே ப்ரீக்வல் தான். எல்லாமே நம்ம ப்ரீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஆமா. இல்ல அட்லீஸ்ட் ஸ்டாண்ட் அலோன் மோடி சும்மா ஒரு அந்த வியர்ட் கேமியோ மாதிரியா இல்ல மூஞ்சி காட்டுவாங்களா? இல்ல மூஞ்சி காட்டுவாரு. அந்த ஆள் இருப்பாருங்க. பென் அஃப்லெக் நடிச்சிருப்பாரு. லாம்போகினில துரத்திட்டு போய் பிடிப்பாரு. அது ஒரு டிஃபரெண்டான லாம்போகினி இருக்குல்ல, பிங்கிஷ் லாம்போகினி. பர்பிள் லாம்போகினி. அது ஒரு பாட்டு கூட இருக்கு, செமையா இருக்கும். ஆமா, அந்த லாம்போகினில போய் துரத்திட்டு போய் பிடிப்பாரு மனுஷன் ஹார்லி குயின. சரிங்களா? ஹெட்ஷாட்டையும் அவர் தான் பிடிப்பாரு. இது வில் ஸ்மித் இருக்கார்ல, வில் ஸ்மித்தையும் அவங்க பொண்ணு முன்னாடி அவர் அந்த ஆளுங்க தாங்க வச்சு பிடிப்பான். அந்த ஸ்னேகான்ற ஒரு வாரத்துல தாங்க வாங்கிட்டேன் இந்த படத்துக்கு. 650 ரூபா போச்சுங்க. எனக்கு வயிறு எரியுது. அது இப்பெல்லாம் 650 ரூபா ரொம்ப பெரிய விஷயம். இப்பதான் 350 ரூபா ஆக்கிட்டான் ஐமேக்ஸ. அப்ப இதுல தானே சொல்றீங்க? அங்க மட்டும் தான் ஐமேக்ஸ் இருந்துச்சு. இருக்கு. ஆமா இருக்கு. அது இன்னும் ஒரு இடத்துல எங்க திறந்துருக்கு, பலாசோல இப்ப திறந்துருக்கு. ஆனா அது எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. எனக்கு ஸ்கிரீன் சின்னதா நான் மாத்தா இருக்கு. நான் வந்து இது எண்ட் கேமுக்கும் இன்னும் ஒரு படத்துக்கு ஆமா காசை போய் கரியாக்கினேன். ஜுராசிக் வேர்ல்ட் லாஸ்ட் இது நானே பரவாயில்ல. அதான் ஐ மீன் எண்ட் கேமுக்கு இது இன்ஃபினிட்டி வார்க்கு வர்த்து. ஜுராசிக் வேர்ல்ட்லாம் கருமம் பிக்சல் தெரியுது, என்ன எலவனே புரியல. காசை கரியாக்கி விட்டு கடுப்பாயிட்டோம் நாங்க. ஏன்னா ஏதோ ஒரு படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டா குரூப் பிளான் பண்ணிருந்தோம் ப்ரோ. ஓகே ஓகே. போயிட்டு கொடுமை எப்படா வெளில வருவோன்னு இருந்துச்சு. பேக் டு தி டாபிக் வருவோம் நம்ம. எஸ். இவனுங்க என்ன முட்டு கொடுப்பானுங்கன்னா, இந்த டிசி குடுக்கிறது முட்டு எல்லாமே அது டார்க் ப்ரோ. உங்களுக்கு அது என்ஜிகே பாத்துட்டு அந்த செல்வராகவன் கணேஷ் என்ன ஒரு முட்டு கொடுப்பானுங்க, அந்த மாதிரி இது ஒரு முட்டு இல்ல. அப்படி நீ ஆர்டிஸ்டிக் சென்ஸ்ல இப்ப செல்வராகவனே வந்து அந்த 1001 சரி என்ஜாயபிளா இருந்துச்சு. ஆமா. என்ஜிகே என்னால பார்க்க முடியலங்க.
பிரைம் வீடியோல போடுறேன், நானும் கொஞ்ச நேரம் பாக்குறேன், சரி ஸ்க்ரப் பண்ணி ஓட்டுறேன், முடியல. அவர் அந்த ஏன்னா படம் நல்லா இல்லைன்னா சொல்லிடு நல்லா இல்லைன்னு, எதுக்கு அவ்வளவு நீ முட்டு கொடுக்கணும் அந்த டேரக்டருக்குன்னு கேட்க. 10 வருஷம் கழிச்சு புரியுமா? எனக்கு 10 வருஷம் கழிச்சு புரியுது. அதனால அவன் இப்போ இந்த வர படம் வந்து உனக்கு உடனே நீ வந்து இது கொடுக்கணும். இல்ல ஆர்டிஸ்டிக் ஸ்டைல்னா எவ்வளவு, இப்ப நோலன் படம் ஏதோ புரியல ஆனா நல்லா இருக்கும் பாக்க. அதே மாதிரிதான் ஸ்கார்சிசி படமா இருந்தாலும் சரி, இது டரண்டினோ படமா இருந்தாலும் சரி, என்ஜாயபிளா இருக்கும் பாக்க வாட்ச். இது என்னன்னு கேக்குறேன். அப்புறம் சூர்யா பேசுறேன், உன்னால உட்காந்து பார்க்க முடிஞ்சா? அது போர் ஆகாம இந்த 2 ஜாக் ஸ்னைடர் படத்தை உன்னால பார்க்க முடிஞ்சா? முடியாது. அப்புறம் எதுக்கு நீ முட்டு கொடுக்குற? படம் நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போ. நல்லா இல்லையா, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போ. ஏன்னா மார்வல் படத்துல எவ்வளவோ படம் நல்லா இல்ல, எவ்வளவோ படம் நல்லா இருக்குது. எது நல்லா இருக்கும் அதை ஆமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறோம். நல்லா இல்லைன்னா பார்க்காம போறான். ஆனா அவன் வந்து என்ன ஒரு ஃபார்முலா வச்சிருக்கானா, நீ எல்லா படம் பார்த்தாதான் இந்த படம் உனக்கு புரியும் அப்படின்னு வச்சிடறான். அவங்க வந்து வேற மாதிரி அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க தான் இங்க ஒரு சோலோ படமா பண்ணியிருந்தா பரவாயில்ல, நான் யூனிவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஃபெயில் பண்றாங்கல்ல. இப்ப சூசைட் ஸ்குவாட்ல ஒரு வெயிட்டான ஒரு பிளாட் கொடுத்து இது பார்த்தாதான் உங்களுக்கு அந்த படம் புரியும் மாதிரி வச்சிருந்தா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஓடி இருக்கும். சம்பந்தமே இல்லையா அந்த டைம் லைனே வந்து ரொம்ப இப்ப வரைக்குமே. இப்ப இந்த ஷசாம் இந்த படம் எல்லாம் வந்துமே அந்த டைம் லைனே எனக்கு இன்னும் புரியல. எது எப்ப எங்க நடந்துச்சு, இது எங்க இருக்காங்க, யார் இருக்காங்க, ஒண்ணுமே தெரியல. அந்த நீங்க டார்க்னா உங்களுக்கு புரியாது ப்ரோ. டார்க் அது டார்க்னா நீங்க இருட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ப்ரோ. டார்க்ன்றது டோட்டலா வேற ப்ரோ. சரிடா புண்டா, என்னடா டார்க்? சரிடா, நானும் சைக்கோ எல்லாம் பாத்துருக்கேன்டா. என்னடா டார்க் நீ சொல்ற வார்த்தா? என்னடா டார்க்? இருட்டா இருந்தா அது டார்க்கா நினைச்சிட்டு இருக்கேன் நானு. என்னடா நாங்களும் உலக சினிமா பாக்குறோம், புத்தகங்களேண்டா. கடைசியில சொதப்பிக்கிச்சு, டூம்ஸை ரீஇன்கார்னேட் பண்ண அப்புறம் சொதப்பிக்கிச்சுன்னு முத்துங்க. அதெல்லாம் ஸ்டூடியோ உள்ள பூந்து கெடுத்துட்டாங்க. உனக்குதான் ஸ்டூடியோ உள்ள பூந்து ஆட்டையை கலக்குறாங்கன்னு தெரியுதுல்ல. கொச்சை மூட்டு வேற படம் எடுக்க வேண்டியதானே? இல்ல ஸ்டூடியோ தான் இது பண்ண இல்ல ஓப்பனா தெரியுது உன் டைரக்டர் விஷன் இல்ல, ஸ்டூடியோ நுழைச்சிட்டான். அப்புறம் எதுக்கு அந்த படத்துக்கு முட்டு கொடுக்குற? டைரக்டருக்கே சாட்டிஸ்பாக்சன் இல்லன்னு சொல்றான். ஜாக் ஸ்னைடர் வந்து சொல்றான், எனக்கு வந்து என்னால இது பண்ண முடியல. இப்போ இந்த சூசைட் ஸ்குவாடுக்கும் சரி, இப்போ சூசைட் ஸ்குவாடோட இன்னொரு ஒரு கட் ரிலீஸ் பண்ணி இவனா சொல்லிட்டு இருக்கானே. அப்படிங்களா? ஆமா ஆமா, என்னன்னே தெரியல. சோ அதான் சொல்றேன். So when you know like அந்த கிரியேட்டிவ் ஃப்ரீடம் டைரக்டருக்கு இல்ல, அவனே சொல்றான் கேவலமா இருக்குன்னு. படமும் ஓடல, அதுக்கு மேல உனக்கு எதுக்கு நீ இது கொடுக்கணும்? இல்ல கலாய்ச்சா வேற இவளுக்கு வந்து கடுப்பு வருது. அது இல்லன்னா நல்லா இல்லதான். அதான் டார்க் ப்ரோ, நமக்கெல்லாம் புரியாது, அவங்களுக்கு புரியாது. ஆமா, நம்மலாம் வந்து அதாவது உனக்கு வந்து டிசி படம் பிடிக்கலன்னா நீ ஆட்டோமேட்டிக்கா மார்வல் கண்ணி ஆயிடுவ. ஆமா, அதாவது they don't consider the fact that you have probably watched a lot of other films. நீ மார்வல் கண்ணி, நீ வந்து எல்லாம் அந்த பிரைட்டான ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி படம் பாக்குற. நாங்க பாலகிருஷ்ணா படம் தானே பாத்துட்டு இருக்கோம் தினமும் வேலை போட்டு. பாலகிருஷ்ணா இந்த மாதிரி கன்னடா ரீமேக் படங்கள் விரும்பி பாப்பேன், நான்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா மிஸ் பண்றேன் ப்ரோ. அந்த தெலுங்குல அந்த கிரிஞ்சு டைமே போயிடுச்சு ப்ரோ. இப்பலாம் நல்ல படம். ஆமா, இல்ல பாலகிருஷ்ணா ஒன்னும் அப்படியே தான் இருக்காரு. இப்ப கூட சமீபத்துல ஒரு மெம் போட்டிருந்தாங்க, அதாவது பேரியலன் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் மேன் இன் தி யுனிவர்ஸ்னு போட்டிருந்தாங்க. பாலகிருஷ்ணா அப்படின்னு போட்டு ஒருத்தர் என்ன பண்றாப்புல, அடிச்சு நிக்க வைக்கிறாப்புல, சரிங்களா? அது அவருக்கே ஃபீல் ஆகல, அந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்காரு மனுஷன். ஃபிளாஷ் லெவல்ல. ஆமா, ஃபிளாஷுக்கு டஃப் குடுக்குற லெவலுங்க. நீங்க என்ன ஃபிளாஷ் நீங்க குடுக்குறாப்ல? ஆமா ஆமா, ஃபிளாஷ் எல்லாம் பிச்சை வாங்கணும். என்ன நீங்க பாலகிருஷ்ணனா சும்மா அந்த அங்க போய் இதான் சொன்னீங்க சொல்லுங்களேன், சண்டைக்கு வருவாங்க. தேவுடு பாலகிருஷ்ணா தேவுடு லைட்டா விஎஃப்எக்ஸ் பண்ணி. இப்போ ரஜினி படத்துக்கே இவங்க இவ்வளவு அதாவது, பாலகிருஷ்ணா படம்லாம் படம் பூராவே அப்படிதான். பார்த்தா எனக்கு அந்த அம்மன் வேல்லாம் வரும் தெரியுமா, ஒரு மீம் டெம்ப்ளேட்காக தேடிட்டு இருக்க போதெல்லாம் பாப்பேன். வேற லெவலா இருக்கும். ட்ரெயினையே திரும்பி ரிவர்ஸ்ல போக வச்சாரு. என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? சரி, ஓகே, பாலகிருஷ்ணா பத்தி பேசலாம்.
அடுத்து இந்த ஜஸ்டிஸ் லீக்னு ஒரு மேட்டர் இருக்கு. இதுக்குதான் வி வாண்ட் இது எப்படி சொல்றதுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல நேசமணி வந்து சுக்குநூறா உடைச்சு போட்டீங்களேடா, அந்த மாதிரி தான் டிசி ஃபேன்ஸ் பார்த்துட்டு பாப்பாங்க அந்த படத்தை பார்த்து. அப்படி சொல்ல மாட்டாங்களே, அது டார்க் ப்ரோ, நமக்கெல்லாம் புரியாது. இல்ல இல்ல இல்ல, அது வந்து மியூச்சுவலா எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. அதுதான் நான் ஒண்ணு ஒத்துக்கிறேன். இப்போ பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன் கூட முட்டு கொடுப்பாங்க ப்ரோ ஒரு லெவலுக்கு. சூசைட் ஸ்குவாட், ஜஸ்டிஸ் லீக் அது மோசம்னு அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாருமே அக்செப்ட் பண்ணி படம். ஏன்னா அது எப்படி சொல்றது, அது ஜாக் ஸ்னைடரே வந்து மிச்ச 2 டிசி படம் வந்து அவ்வளவு சூப்பரா அமையல. இது இவர் ஆரம்பிச்சு விட்டு ஜாஸ் வீடன் அவெஞ்சர்ஸ் 1 எடுத்த டைரக்டரை வச்சு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஆமா, ரீஷூட் பண்ணிருக்காங்க. ஆமா, கம்ப்ளீட் ரீஷூட் தானே. ஆமா, அதனால தான் இது சம்திங் கால்ட் ஸ்னைடர் கட். ஆமா, அதான் இப்ப ஒரு அப்போ ஸ்னைடர் கட் ஃபுல்லா வர அளவுக்கு நீ ஒரு படம் வச்சிருக்க போது எதுக்கு நீ ரீஷூட் பண்ண, ஏன் இதை ரிலீஸ் பண்ணல, என்னன்னே தெரியல எனக்கு தெரிஞ்சு. நான் சொல்றேன் ப்ரோ, ஸ்னைடர் கட்டே இது மாதிரி தான் இருக்க போகுது. சில இடத்துல அந்த சீசி சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு விஎஃப்எக்ஸ் வேற மாதிரி இருக்கும். இப்போ அந்த கேரக்டர் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றாங்கல்ல, அந்த கேமியோஸ் 2-3 இருக்கும் ப்ரோ. ஃபண்டமெண்டலி ஒன்னா தான் இருக்கும். என்ன மாத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஸ்னைடர் கட்னா என்னங்க மாத்த முடியும்? 3 படம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கனெக்ட் ஆயிருக்கு யூனிவர்ஸ்ல. இல்லங்க, அது சுத்தமா நீ டார்க் சூப்பர் கொண்டு வாயா, நீ கொண்டு வா, என்ன பண்ணுவ நீ? ஸ்டெப்பன் வுல்ஃப் தான், ஸ்டெப்பன் வுல்ஃப் தான். இப்போ இல்லையே ஸ்டெப்பன் வுல்ஃப் இல்லையே இப்போ, அதுல டார்க் சைடு கொண்டு வராங்களாம்ல. அப்ப டார்க் சைடே வருவார் அவரு. தானோஸ் நம்ம டார்க் சைடே வராரா ஸ்னைடர் கட்ல? வருவார். கொண்டு வாங்கலாம், நீ கொண்டு வந்து அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் லீக்லயே நீ வந்து டார்க் சைடையும் போட்டுருவ. அப்ப என்ன சொல்ல வர நீ? ஐயோ கடவுளே, அடுத்ததுக்கு தடவுவானுங்க. அடுத்து யாரு வில்லன் டார்க் சைடு நம்ம ஜோக்கரா மாத்திடுவோம், ஜாலியா இருக்கு. நம்ம ஜோக்கர் கூட தான் ஜோக்கர் பண்ணி ஆக்கிட்டாங்க. ஜோக்கரே ஒரு ஜோக்கரோட ஸ்டாண்டர்ட் லோன போட்டு இன்னொரு ஜோக்கரை வந்து மார்வலுக்கு அனுப்பிச்சு விட்டு இப்ப ஜோக்கர் கூட யூஸ் பண்ண முடியல. பேட்டின்சன் படத்துல இவர் தானே இந்த பெங்குவின் தான் வராருன்னு நினைக்கிறேன். ஆமா, பெங்குவின் வராப்புல. அப்புறம் இன்னொருத்தர் யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். ரிட்லர் வர மாட்டாப்ல, கன்ஃபார்மா வர மாட்டாப்ல. அப்படியா? ரெண்டுத்தையும் போட்டா அப்புறம் எனக்கு தெரிஞ்சு வர மாட்டாங்க, தெரியல. இன்னும் எல்லாம் ரூமர்ஸ் தான். இது எதுக்கு இந்த ஜஸ்டிஸ் லீக் என்கிற ஒரு மகா காவியம் அந்த காவியத்தை இந்த படத்தை நான் ஆக்சுவலி I have watched it 2 times because the reason it looks very good. எனக்கு தெரியல, அப்படியே வந்து எனக்கு ஒரு I have a thing for films which look good. ஏன்னா இந்த படம் மோசமா இருந்துச்சு, ஆனா ஒரு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். எனக்கு விஷுவல் ட்ரீட்டா நான் சொல்றேன். அந்த கலர் செம ஓவர் சேச்சுரேட்டடா இருக்கும். டிவில நல்ல கலர் வரும் 4K. அதுக்காக தான் பார்த்தேன். அது தவிர I regretted every single second of watching it. எனக்கு பேட்மேன் எல்லாம் ஒரு சொப்பு சாமா மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு வயிறு எரியுங்க. பேட்மேன் வரான், டக்குன்னு வருவாராம், 3 பேருக்கு லோகோ முதற்கொண்டு செஞ்சு ஃபைல் வச்சிருப்பாராம். அதுல வந்துட்டு இவங்க அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க. இவ்வளவு நாள்ல முடிய போது, இவ்வளவு பேருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். வண்டர் உமன் ஐயோ, நம்ம வண்டர் உமன் ஸ்கிப் பண்ணிட்டோமா? ஜஸ்டிஸ் லீக் முன்னாடி. சரி, அது விடுங்க. பட் வண்டர் உமன் படத்தை பத்தி நம்ம பேசுறது எதுவும் இல்ல, பிகாஸ் இட் இஸ் லிட்டரலி தி டிசி's பெஸ்ட். நல்லா இருந்துச்சு. ஆமா, இப்போ அந்த wholesome it was very amazing. டயானா சரி, கேல் கெடட் சரி, எல்லாம் சிறப்பா பண்ணிருப்பாங்க. எனக்கு ஷஷாம் அக்வாமேனோட வண்டர் உமன் பிடிச்சிருந்தது. ஆமாமா, ஷஷாம் அக்வாமேன் வந்து கொஞ்சம் மார்வல் மாதிரி தான் இருக்கும். இப்ப மார்வல் ஷஷாம்னு போட்டா கூட யாருக்கும் டிஃபரன்ஸ் தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆமா, ஓரளவுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா போனது ரீசன் என்ன, நாங்க மார்வல் காப்பி அடிக்க மாட்டோம், லைக் they didn't have a lot of connection கொடுக்காம மித்தபடி ஃபண்டமெண்டலா ஒரு மார்வல் படம் மாதிரி எடுத்துருப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. பட் இப்போ இவ்ளோ வெயிட்டான ஒரு பேக் ஸ்டோரி இருக்கிற டயானாவை தான் இவ்ளோ நேரமா அதுலயும் டம்மியா கட்டிருப்பாங்க. ஆமா, பேட்மேன் சும்மா பேருக்குன்னு இருந்துட்டு போ. கடவுள்,
ஆமா வேற ஐ- அப்படியே நிப்பாப்ல பேக்க பேக்கன்னு இல்ல சும்மாவே பெக்க பேக்கன்னு நிப்பாப்ல. சூப்பர்மேன் உயிரோட வந்தப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு. முடிஞ்சு எல்லாருமே பெக்க பெக்கன்னு நின்னானுங்க. எல்லாரும் பெக்க பெக்க. அவர் வந்து பாலகிருஷ்ணா மாதிரி வருவாரு, சும்மாடி ஏய் டிஷா, ஏய் டிஷா, முடிஞ்சு அவ்வளவுதான். பாய். இல்ல இல்ல இங்க பாருங்களேன், இங்க பாருங்களேன். அவர் வந்து செம அறிவாளியா. சரி இப்ப பேட்மேனுக்கு வேலை இல்ல, செம ஸ்ட்ரென்த்தா. டயானாக்கு வேலை இல்ல, செம்ம ஸ்பீடா. ஃபிளாஷுக்கு வேற. ஃபிளாஷுக்கு வேலை இல்ல, அக்வாமேனுக்கு சும்மாவே வேலை ஆ. இல்ல. தரையில இருக்கிற மீன் அந்த மாதிரி தான் இருக்காப்ல. அவ்வளவுதான், ஆல் இன் ஒன்ல அவர் இருக்காரு. நீங்க எல்லாம் எதுக்குடா டம்மியா நின்று இருக்கிறீங்க, அவரே அடிச்சு போட்டு போறாருல்ல உயிர் வந்த அப்புறம். அப்புறம் எதுக்கு நீ இவ்வளவு பில்டப் பண்ண, இவ்வளவு இது பண்ண, எதுக்கு? இல்ல இப்ப கிரீன் லேண்டர்ன் வந்தா கிரீன் லேண்டர் நீங்க எடுத்து போட்டுறாரு. நில்லுங்க எல்லாம் ஓரமா நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ரியலிசம் கொண்டு வரனா அந்த ஃபுல் இதுவுமே அப்படியே எப்படி சொல்றது, அந்த அந்த டார்க் சினிமாட்டோகிராஃபி ஒன்னு இருக்குல்ல, அதுவும் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க ஜஸ்டிஸ் லீக்ல. ஆமா, அப்படியே கலர்ஃபுல்லா ஒரு மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஆமா, பிரைட்னஸ் ஃபுல்லா ஏத்தி வச்ச மாதிரி இருக்கும் படம் பூரா. ஆமா ஆமா, பிரைட்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் ஸ்டீலும் பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன். சரிடா, நீ முதல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுற, சரியா? நீ இதை எக்ஸ்டெண்டட் பண்ணணும்னு நினைக்கிறேன், சரியா? அது ஒழுங்கா எழுத மாட்டியா? இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் லிங்கே இல்லாம ஒரு ஸ்கிரிப்ட். அது வார்னர் பிரதர்ஸும் அப்ரூவ் பண்றானுங்க, ஒத்தையா ரெட்டையா விளையாண்டு இருக்கானுங்க. இல்ல இல்ல வேணாம், திருப்பி மறுபடியும் முதல்ல எல்லா கோட்டையும் இல்ல ப்ரோ, சும்மாவே இப்படி இருக்காங்க. அதுக்கு மேல அவெஞ்சர்ஸ் டைரக்டர் வந்து கொண்டு வந்தாலே அவன் விஷனே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவனும் வந்து he is not exactly a successful director because அவெஞ்சர்ஸ் வந்து சூப்பரா எடுத்து போட்டாச்சு. he is also the director of Age of Ultron. ஆமா, it's like one good ஜான் ஃபேவர் மாதிரி தான். அயர்ன் மேன் 1 சம படம், அயர்ன் மேன் 2 கேவலமான படம். so he has this Marvel type of things of looking forward. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இப்ப இவர் வந்துட்டாருன்னா இந்த மார்வல் மாதிரி சமயா ஆளுங்களை கனெக்ட் பண்ணி விட்டாரு. அதான் எப்படி போச்சுன்னு தெரியும் நம்ம. சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி ஆயிடுவாங்க இவங்க ஒரே பாட்டுல. ரஷ் கேக்குறேன், இந்த டிசியூ பூராவே ஃபுல்லா ரஷ் தான் ப்ரோ. ஒரு சூப்பர்மேன் படம் எடு, ஒரு பேட்மேன் படம் எடு, திருப்பி ஒரு சூப்பர்மேன் 2 எடு, அப்புறம் ஒரு வண்டர் உமன் படம் எடு, அதுக்கப்புறம் ஒரு ஜஸ்டிஸ் லீக் படம் எடு. சரி ஓரளவுக்கு மார்வல் மாதிரியே வச்சுக்கோ. பிகாஸ் ஐ மீன் that is the only possible way it will work out. It's not like you're copying Marvel. வேற எந்த வகையில நீ ஒரு டீம் அப் கிராஸ் ஓவர் மூவி கொண்டு வரனா, எல்லாருக்கும் அவங்க தனித்தனி ஸ்டோரி லைன் தேவையில்ல. இப்போ ஆரோவர்ஸ்லும் பாத்தீங்கன்னா அவங்க டிவி ஷோ தனித்தனியா போயிட்டு இருக்கு. அதுல அங்கங்க ஒரு பிளாட் இது கொடுப்பாங்க, இந்த மாதிரி இவங்க எல்லாம் கனெக்ட் ஆயிருக்குது, இது ஒரு பேரலல் யூனிவர்ஸ், இல்ல இதே வில்லன் இங்கேயும் வந்திருப்பான். அவங்களே அவ்வளவு பில்டப் பண்ணி தானே இப்ப அந்த 3 கிரைசிஸ் வரதே ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்திருப்பான். என்ன அவசரம்? வந்தானா சூப்பர்மேன் செத்துட்டானா, அடுத்ததுல 4-5 பேரை கண்டுபிடிச்சாங்களா, உடனே பேண்ட் அவுட் உள்ள விட்டு ஆட்டிரணும். சுத்தமா ஃபோர் பிளேவே அப்படியே. ஆமா, ஸ்ட்ரைட்டா அடிச்சு விட்டு 10 செகண்ட்ல முடிஞ்சு தூங்குறேன் பை. என்ன பண்ணது ஒண்ணுமே தெரியாது. அதான் பொண்டாட்டி ஒண்ணு தெரியுது, ஆர்மி கேர்ள்ஸ் ஸ்டெப் டாட் அது மாதிரி. ஆமா, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் கேர்ள் தான் டிசி. ஆமா இல்லீங்க, சரி எடுத்து முடிச்சாச்சு, ஸ்னைடர் ஃபுல்லா எடுத்துட்டாரு, சரிங்களா? என்ன அதையே விட்டு தொலை வேண்டியதானே, எப்படியும் அது ஊத்த போகுதுன்னு தெரிய போகுது, சரிங்களா? அதான் இப்ப ரீஷூட் பண்றதுக்கு அந்த எந்த பார்ட் எடுக்கலையோ அதை வந்து ஜாஸ் வீடியோ வச்சு எடுத்துட்டு முழுசா ஸ்கிராப் பண்ணி அவ்வளவுதானே. அந்த சூப்பர்மேன் மீச பிரச்சனை இதனாலதான். ஆமா, அதெல்லாம் ரொம்ப பிசாரா இருக்கு. சூப்பர்மேன் ரொம்ப ரொம்ப மோசம். இதுக்கு போய் சாக்ரிஃபைஸ் இந்த சிஜிஐ வச்சு பண்ணாங்க. அந்த படம் நல்லா போயிடுச்சு, இதை விட அது மோசமா இருந்தாலும் இட் வாஸ் பெட்டர் தென் ஜஸ்டிஸ். அதாங்க இப்போ சாக்ஸ்னைடர் கட்டிங்கே நம்ம வந்தாலும் இவர் வந்து என்ன பண்றாரு, 4 கேரக்டர் எக்ஸ்ட்ரா கொண்டு வர பாக்குறாரு, சரிங்களா? சும்மாவே இங்க வொர்க் அவுட் ஆகும். என்ன இருங்க, அதான் எந்த நிக்கவே வக்கீல் இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த கதை. என்ன ஆட்டம் எக்ஸ்ட்ரா கொண்டு வர பாக்குறாரு,
மார்ஷியன் மேன் எக்ஸ்ட்ரா கொண்டு வர பாக்குறாரு. பிபி ராங், கிரீன் லேந்தன், இது ரெண்டும் தெரியும் எனக்கு கன்ஃபார்ம். மார்ஷியன் மேன் ஆட்டமும் இருக்காங்கன்னு. கிரீன் லேந்தர் கொண்டு வர பாக்குறாரு. கிரீன்லாண்ட் வருவாங்க bro. அதுதான் நானும் பார்த்த அளவுக்கு அவங்களும் கன்ஃபார்மா வருவாங்க. கிரீன் லேந்தர் கன்ஃபார்மா எனக்கு தெரியல. அப்புறம் இன்னொருத்தர் வந்து இவரை கொண்டு வர பாக்குறாங்க. யாரு நல்ல பேருங்க அவர் பேரு, ஆட்டம், மார்ஷன் தி மேன்ன்ற, அப்புறம் வேற யாரோ கொண்டு வர பாக்குறாங்க. 4 சூப்பர் ஹீரோஸ இவர் வந்து இந்த படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சரிங்களா? எதுக்கு இந்த இத்தனை கேரக்டர்ஸ் எதுக்கு? சரியா, நீ டார்க் சைடே அடிக்கிறடா. சரியா, நீ எடுத்தோடனே டிப்பன் அந்த பில்டப் தேவையில்ல ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப தானோஸே இவ்வளவு பெரிய வில்லன்னா இருக்கிறதுக்கு காரணம் அந்த பில்டப் தான். அவெஞ்சர்ஸ் 1ல ஒரு சின்ன ரெஃபரன்ஸ், அவெஞ்சர்ஸ் 2ல ஒரு சின்ன ரெஃபரன்ஸ், இன்ஃபினிட்டி வார்ல மனுஷன் பாதி பேர் சாவடிச்சுட்டு போயிட்டான். அந்த வெறியில இவங்க பில்டப் பண்ணி அந்த படத்தை பண்ணி அந்த டைம் டிராவல் எல்லாம் நத்திங் கூட பாசிபிள் வித்அவுட் த ட்ரைவ். இவங்களுக்கு இப்பதான் பிறந்திருக்கு அந்த யூனிவர்ஸே. சூப்பர்மேனு, அதுக்கப்புறம் அதான் சூப்பர்மேனே செத்து போயாச்சு, இப்பதான் பிறந்திருக்கு. அதுக்குள்ளார அது நடக்கிறதுக்குள்ளார ஓடுறாங்க. எப்படியாவது மேரோல புடிச்சு ஊம்பி விட்டுறணும். என்னன்னே தெரியல. எவ்வளவு சூப்பரா படம் பண்ணலாம். கிரீன் லேண்டன் படமே சொல்றேன், ஒரு சோலோ படம் பண்ணி ஒரு மார்ஷியன் மேனேட்டர்லாம் ஸ்கிரீன்ல நம்ம பார்த்ததே கிடையாது. இப்ப கொண்டு வர போறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல சொல்றேன், இப்ப ஆக்வாமேன் படம் பார்த்த அப்புறம் தான் தெரியுது ஆக்வாமேனோட கெத்து. அதுல டம்மி பீஸ் மாதிரி காட்டிருக்காங்க. சும்மா வந்துட்டு போவாருங்க அவரு. ப்ரோ அவருக்கு ஒரு சீன் தான் ப்ரோ, அவருக்கு ஹீரோ சீன். தண்ணி வரும், அத வந்து அந்த வேலை வச்சு அவர் நிறுத்துவாங்க. அவ்வளவுதான். அதான் சொல்லல, மீன் தரையில இருக்கிற மீன். ஆக்வாமேன் படத்துல கூட அவன் வந்து தரையில இருக்க போது இருந்த பவர் இந்த படத்துல. கடவுள், என்ன இதுக்கு என்ன தெரியும் இந்த டைரக்டர் கட்? சரி, டைரக்டர் கட்டே வரட்டும்டா. சரியா, நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? ஏற்கனவே சூப்படி இருக்கு. சரிங்களா, நீங்க என்னதான் ஸ்னைடர் கட்டே கொண்டு வந்தாலும் டோட்டலா வேற படம் கொண்டு வர போறது கிடையாது. கிட்டத்தட்ட ப்ரோ கேனனா இருக்க போது ஜஸ்டிஸ் லீக் தான் ப்ரோ. ஏன்னா அதனால தான் HBO Maxலயே விடுறாங்க. என்ன ப்ரோ கேனனா இருக்க போது, அதாவது வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிறது ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஜஸ்டிஸ் லீக் தான். அதனால மாத்த முடியாது. அதனால தான் இவங்க HBO Maxல அனுப்பிச்சு விடுறாங்க. இப்ப யூனிவர்ஸ்ல அது இருக்காது, மெயின் ஸ்ட்ரீம் யூனிவர்ஸ்ல. அது தெரியல, மேபி வந்த அப்புறம் ஓவரா இவங்க சக்சஸ் பண்ணி விடாலும் விடுவாங்க, பண்ணப்புறம் பார்ப்போம். பட் தி திங் இஸ் ஜஸ்டிஸ் லீக் ஹஸ் ஹேப்பன். இப்ப ஸ்னைடர் கட்ல வந்து இந்த 4 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா தட் மீன்ஸ் ஒரிஜினல் டிசில வந்து இன்னும் கொஞ்ச நாள் இவங்க 3 பேரையும் வேற விதத்துல கொண்டு வந்துருவாங்க எப்படியும். சோ அப்ப என்ன, வாட் இஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் தெரியல. நாங்க எல்லா இதுவும் ரஷ் பண்ணி விட்டு ஓம்பி விட்டுறோம் மேர்வல். இங்க இது மேர்வல் தான் டார்கெட்டே, மேர்வல் தான். ஒரே பாட்டுல அப்படியே இல்ல சொல்லிக்கிறது வேற, நாங்க வந்து மார்வலோட கேட்ச் அப் பண்ணலாம், இல்ல நாங்க வேற மாதிரி தான் பண்றோம். ஆமா, ரொம்ப டிஃபரெண்டா பண்றீங்கல்ல. ரொம்ப தான் டிஃபரெண்ட். இப்படி சொல்லிட்டு தான் இது பண்ணாங்க. நாங்க அதனால தான் ஜோக்கர் மாதிரி நடுல ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்லாம் வரும். அது என்ன புண்டைக்குனே தெரியல. ஷசாமும் ஆக்வாமேனும் என்னங்க, ஷசாம் ஆக்வாமேன் இட் இஸ் லிட்டரலி லைக் a மார்வல் ஃபிலிம் தான். அதுக்கு அந்த கேக் பேட்டர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் அந்த பவர் இருக்கிறது ரியலைஸ் பண்ணது, அப்புறம் அந்த செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட்ல வந்து அந்த ரொம்ப நேரமா பில்டப் பண்ண வில்லனை தூக்குறது. ஆக்வாமேன்ல அவனோட தம்பி, ஷசாம்ல வந்து அந்த அந்த முட்டைக்கண்ண இல்லைங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் மூவிக்கு வருவோம். ஸ்டாண்டர்ட் மூவி எதுக்கு ராபர்ட் பேட்டின்சனை இது பண்றீங்க, பேட்மேனா ஆக்குறீங்க? ராபர்ட் பேட்டின்சன் அதான் ப்ரோ அந்த கான்ட்ராக்ட், அதுதான் வருது அந்த கான்ட்ராக்ட் பிரச்சனை. இப்ப நீங்க வேற உங்களுக்கு இன்சைட் இருக்குல்ல. இல்ல இப்போ வந்து இப்போ ஹென்ரி கேவிலே ஒரு ஃபேக்ட் சொல்றேன் உங்களுக்கு. அவர் சூப்பர்மேனுக்கு 3 தடவை ட்ரை பண்ணிருக்காரு. ஓகே, அந்த சூப்பர்மேன் ரீபூட், சூப்பர்மேன் ரிட்டர்ன்ஸ்னு வரதுக்கு ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணி அது யூடியூப்ல தான் இருக்கு. இப்போ அவருக்கே பாத்தீங்கன்னா இப்போ அவருக்கு வந்து இப்போ இது ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் ஸ்டீல் 2013ல வந்துச்சா, அடுத்தப்பதான் எப்போ வருது 2016ல. ஆமா, 3 வருஷம் அவருக்கு கான்ட்ராக்ட் இருக்கு. ஆனா இப்போ அவருக்கு வேற படத்துலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல.
அதனாலதான் இப்ப இந்த மிஷன் இம்பாசிபிள் நடிச்சிட்டு இருக்காரு, நீ மீசையை தூக்க முடியாது, இதை பண்ண முடியாது, ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் he has also எப்படி சொல்றது, committed to Paramount also. இப்ப இவங்க இது புடிச்சிட்டு நான் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவேன், ஆனா நான் சொல்ற மாதிரி தான் நீ இருக்கணும், எவ்வளவு நேரத்துக்கு இருப்பாங்க? இப்போ இப்போ எப்படி சொல்ற, பென் ஆஃப்லெக்லாம் எவ்வளவு பெரிய ஆள் அவரு, அவருக்கு என்ன எவ்வளவோ இண்டிபெண்டன்ட் பிலிம்ஸ் பண்ணிட்டு அவர் போயிட்டே இருப்பாரு. அவரு பிடிச்சி நீ பேட்மேன் ஒரு பொசிஷன்ல வைக்கிறன்னா அவருக்கான அந்த விஷனும் அந்த எப்படி சொல்றது அந்த ஃப்ரீடமும் கொடுத்தாதானே பண்ண முடியும். ஆனாதான் போடாடே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. சூப்பர்மேனே அப்படித்தானே. ஹென்ரி கேவிலே நம்மளுக்கு ஸ்டேட் தெரியாது, அப்பப்போ சொல்லிக்கிறாரு ஆனா நான் சூப்பர்மேனா வருவேன்னு. நீ ஒரு படம் தான் நான் பண்ணிருக்கேன். How can you let them? It's going to be 10 years since the second Superman part வரப்போகுது. பேட்மேன் படம் அதுக்குள்ள இப்போ வந்து ராபர்ட் பேட்டின்சன் ப்ரீக்வல் எடுக்கறாங்க. இவ ஃபியூச்சர்ல வந்து இப்ப பேட்ஃபிளெக் வரதுக்கு ஏதாச்சும் உறுதி இருக்கா? அதுவும் சொல்லல. அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? எல்லாரையும் கிராண்டடா எடுத்துக்கறாங்க. இல்ல அதுக்கு என்ன? ஹலோ சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க, நீங்க சொல்றீங்களா? இப்போ சம்பந்தமே இல்லாம இதுக்கு ராபர்ட் பேட்டின்சனை கொண்டு வந்து இது இழுத்து விட்டு வேற இருக்கு. இப்போ இந்த ஜோக்கரும் ராபர்ட் பேட்டின்சனும் கனெக்ட் ஆவாதான். ஆமா ஆமா, அது வேற. எதுக்கு இதுங்க இவன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப ராபர்ட் பேட்டின்சன் படமே இட் இஸ் டெக்னிக்கலி a standalone. ஏன் தெரியுமா? இட் இஸ் a prequel set 20 years back. சோ அப்படி பாத்தீங்கன்னா டயானா வந்து she is still in hiding or something like that. She is the only person who was alive before this time. அப்ப இந்த படத்துக்கு ஒரு there is no reason for this film to exist. இதுக்கு நீ ஒரு just before Batman vs Superman பேட்மேன் படம் எடுத்துக்கலாம், இல்லனா போஸ்ட் ஜஸ்டிஸ் லீக் பேட்மேன் படம் கூட எடுத்துக்கலாம். அதுல கூட you could have established இந்த மாதிரி 20 வருஷமா he has been working as Batman, என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. இப்ப ஆஃப்டர் மேத் ஆஃப் ஜஸ்டிஸ் லீக் எவ்வளவோ இது இருக்குது. நீ ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய படத்தை இப்போ எடுத்துட்டு டைம் லைன்ல வச்சு சொருகி பண்ணிட்டு இருக்கானுங்க. எனக்கு பண்ணா பேட்மேனை கொலை பண்ணிட்டு இருக்கானுங்க, அதான் எனக்கு சமகாண்டாகுது. அது என்ன சொல்லலாம்னா ராபர்ட் பேட்டின்சனும் ஒரு ஹோப் கொடுக்கலாம் ப்ரோ. ட்வைலைட் ரொம்ப கேவலமா இருந்துச்சு because he was also not able to act in a lot of films. அந்த ட்வைலைட் சாகாவே ஒரு 6 படம் இருக்காம்ல. பாத்தீங்களா? பார்த்தது இல்ல. தெரியல, நானும் பார்த்தது இல்ல. அந்த சீரிஸ்ல இவ்வளவு படம் இருக்கு, எவ்வளவுன்னு பாத்துருவோம். ட்வைலைட் சாகா 1 2 3 4 படம். 2008 2009 2010 அவனுங்களே ஒழுங்கா எடுத்திருக்கானுங்க, பக்காவா எடுத்திருக்கானுங்க. ஒரு வருஷம் கேப் விட்டு படம் இவ்வளவு பெரிய ஸ்டூடியோ வச்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்றேனே, இதெல்லாம் தேரவே மாட்டானுங்க. எனக்கு இந்த பேட்மேன் இவனு கையில படுற பாடுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. இல்ல ப்ரோ, அந்த ஸ்ட்ரீமிங் வார்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டி இது, அதாவது டிஸ்னி வந்து அவன் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாப்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அக்வயர் பண்ணுறது. எல்லாத்தையும் சாப்பிட்டு போயாச்சு. இப்போ நெட்ஃபிளிக்ஸ் ஒருத்தர் இருந்தா எல்லாரையும் இது பண்ணுது. ரீசன் வை நெட்ஃபிளிக்ஸ் எக்ஸிஸ்டட் இஸ் பிகாஸ் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கிற மூவிஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடுது. இப்போ இவங்க டிஸ்னி பிளஸ் கொண்டு வந்தாங்க. சரி, டிஸ்னி பிளஸ் கொண்டு வரல ஒரு ரீசன் இருக்கு, ஏன்னா டிஸ்னிக்கு அவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்குது. பட் they do not own any very mainstream. அதாவது வந்து டிஸ்னினா அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி கான்டென்ட் இருக்கும், அது தவிர மார்வல் இருக்கு, ஒரு ஸ்டார் வார்ஸ் இருக்குது. வார்னர் ப்ரோஸ்லாம் ஆல்மோஸ்ட் என்ன எடுத்தாலும் அவங்க தான் வச்சிருப்பாங்க. ஒரு மாசான நீங்க டெலிவிஷன் ஷோ பார்த்தாலும் வார்னர் ப்ரோஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாப்ல. அதே மாதிரி படத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த டாப் 5 ஸ்டுடியோனால ஆல்மோஸ்ட் ஒரு 100 வருஷமா அவங்க படம் வச்சிருக்காங்க. இவங்க எடுத்துட்டு இவங்களா ஒரு HBO Max போட்டா அப்ப என்ன நடக்குது? மொனோபோலியும் இவங்களே வச்சிருக்காங்க, கண்டென்ட்டும் இவங்களே வச்சிருக்காங்க. வேணுங்களே பண்றாங்களோன்னு நினைக்கிறேன். அல்டிமேட் பவரை ஒரு ஹைப் ஒன்னு கொடுத்துட்டு எல்லாருக்கும் அந்த ஸ்னைடர் கட் வருது. ஏன்னா இத்தனை நாள் பேசவே இல்லை இவனுங்க, கப்பு சிப்புன்னு இருந்திருக்கானுங்க. 3 வருஷமா கதையிட்டு இருக்கானுங்களா இவனுங்க. ஜஸ்டிஸ் லீக் ரீல் இவ்வளவு நாளா இருக்குன்னு சொல்றாப்ல ஜாக் ஸ்னைடர் போட்டோ எடுத்து. இவங்களுக்கே அதுல அவ்வளவுதான், அந்த HBO Max வரட்டும் நாங்க வச்சுக்கலாம்,
பிகாஸ் அவங்களுக்கே ஐடியா இருந்திருக்காது எவன் இதை பார்க்க போறான்னு. இவங்க இதை ஃபுல் ரீலா அப்புறம் அவங்களுக்கு தானே ஆமா காசு. இப்ப ஹெச்பிஓ மேக்ஸ் யாரு இப்போ இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்காக அந்த யூஎஸ்ல தான் இப்ப ஆமா வருது. ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்றவன் ஒரு பாதி இருப்பான். வெறும் இந்த ஜாக் ஸ்னைடருக்காகவே இவங்களுக்கு அவ்வளோ பாப்புலேஷன் இது ஆடியன்ஸ் வர்றதுக்கு ஆமா சான்ஸ் இருக்கு டிசி ம், கன்னிகள் ம், பாக்குறதுக்கு. அது அவங்க தெரிஞ்சுதான் போடுறாங்க. இவங்களும் ம். சூப்பர் என் தலைவன் கட்ட ம், ம். வந்துருச்சு ஆர்காசம் தெரிஞ்சு அடையறாங்க. பாத்துடுறாங்க. அப்படியே அந்த பார்த்தா போதுங்க அவனுங்களுக்கு, அப்படியே விந்து வெளில வந்துருங்க அவனுங்களுக்கு. அப்படிதான் பண்ணுறேன் நான். அது அப்படியே வந்தபோது என் இன்ஸ்டாகிராம் வால்ல ஃபுல்லா இதான். ஆமா ஆமா அது வந்துச்சுல்ல அப்ப ஃபுல்லா ஆமா போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு இது இது நடவாயிடுச்சு அது நடவாயிடுச்சு. நீ ஒரிஜினலா ஒரு ஃபேனா இருந்தானா நீ இவ்வளவு குதிக்கிறதுக்கு ஆமா ரீசனிங் இல்ல. என்ன இல்ல பெரிய மாபெரும் ம், வெற்றி. இருக்கிற படம் அவன் இவ்வளவு வருஷமா ம், வச்சிருக்கான். அவன் பிசினஸ் பர்பஸ்க்காக அவன் இப்ப ரிலீஸ் ம், பண்றான். அதுக்கு என்னமோ ஜாக் ஸ்னைடர் அக்னாலேஜ் பண்றாங்களோ நீங்க சந்தோஷப்பட்டுக்கோ ம். அவ்வளவுதான். அதை இல்ல தவிர இதுல என்ன பெரிய ஸ்நாக்ஸ் சந்தோஷம் இருக்கு? அக்னாலேஜ் பண்ணா அடுத்த படம் அவனுக்கு கொடுக்கணும்டா, ஜஸ்டிஸ் லீக் ஃப்ரீடமா விட்டு அதான்டா அக்னாலேஜ். ஸ்னைடர் கெட்டுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல ஒரு என்ன மைத்துக்கு அவங்க அக்னாலேஜ் புதுசு கிரியேட்டா பேசிட்டு இருக்காருங்க. அதான் அதான். அவரு இப்ப வாட்ச்மேன் எடுக்க போயிட்டாரு. பாங்கடா தெரியல அப்படின்னு. வாட்ச்மேன் அவர் தானே ஆமா அந்த சீரீஸ். சீரிஸ் ஆமா அதுவும் ஒரு சீசன்ல முடிச்சிட்டாங்கல்ல. அப்படி அது பாக்கலீங்க. நானும் பார்க்கல. எடுத்து வச்சிருக்கேன். ஹாட் ஸ்டார்ல தான் ஆமா ஸ்ட்ரீம் ஆமா ஆகுது. அதுவும் கிரிட்டிக்கலா அக்ளைம் ஆயிடுச்சு. இது எம்மிஸ்ல எல்லாம் நாமினேட் ம், ம், ஆயிடுச்சு. ம், ஆனா அதுவும் ஒரு சீசன் தான். ம். பிகாஸ் நீ அவங்க அந்த இப்போ டிசில வந்து எடுக்கிற டைரக்டர்ஸ் அவங்க பர்ஸ்பெக்டிவே எல்லாமே கொஞ்சம் ஸ்டாண்ட் அலோன் வைஸா ஆனா இருக்கும். டைரக்டர் ஒழுங்கா பார்த்தெல்லாம் போடுறது இல்ல. காஞ்சூரிங் எடுத்து அந்த எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் இருக்குல்ல ப்ரோ, அத வந்து அனிமேட்டட்ல வந்து நல்ல எஸ்டாப்லிஷ் சூப்பரா பண்ணிட்டாங்க. இருக்குங்க அனிமேட்டட்லாம். 21 படம் இப்ப டார்க் அக்காப்லிப்ஸ் ஒன்னு வந்துச்சுங்க. சரிங்களா? அது நீங்க 21 படம் பார்க்கணும். எப்படி இந்த மார்வெல்ல 22 படமோ அது மாதிரி அங்க 21 படம் இருக்கு. சூப்பரா இருக்குங்க அந்த படம் எல்லாம். அவனுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லயே டார்க் சைட கொண்டு வரானுங்க. அதுக்கு அந்த கேரக்டர் எல்லாம் பக்காவா அது ஈக்குவலா வருது. சரிங்களா? ஏன்னா நம்ம கிரீன்லாண்ட் எல்லாமே டிசி யூனிவர்ஸ் பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் எல்லா கேரக்டரும் எஸ்டாப்ளிஷ் ஆன கேரக்டர். சரிங்களா? மார்வெல் மாதிரி உங்களுக்கு அயன்மேன்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதெல்லாம் ஏதோ இது பாரடி மூவி போல இருக்கு. அப்படிதான் நான் நினைச்சேன். இதுக்கு யாரோ கலாச்சார அயன்மேன் யாருன்னே தெரியாது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சது வந்து ஸ்பைடர்மேன் மட்டும்தான். சரிங்களா? எக்ஸ்மேன்ல வந்து ஓரளவுக்கு இந்த பிட்டு சீன்லாம் வரும். எங்க வீட்டுல பார்க்க விட மாட்டாங்க. சரிங்களா? அந்த மிஸ்டிக் எல்லாம் அந்த கில்மாவா வரும்ல. பிட்டு மாதிரி இருக்கு. ஏன்னா எங்க அப்பா நிறைய ஹாலிவுட் படம் எல்லாம் பாப்பாரு. சரிங்களா? அது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது மார்வல் படம் போல இருக்கு. அப்புறம் தான் பார்த்தேன் எக்ஸ்மேன் எல்லாம் உட்காந்து. சரிங்களா? இவனுங்க இந்த எஸ்டாப்ளிஷ் கேரக்டர் வச்சு இந்த முக்குறானுங்களே எனக்கு வைத்திருச்சு. வேற எதுவுமே இல்ல. அதுதான் இல்ல பேட்மேன் சூப்பர் பேட்மேன் அண்ட் சூப்பர்மேன் அண்ட் மோஸ்ட் வெல் நோன் சூப்பர் ஹீரோ. இல்ல உன்கிட்ட அயன்மேன் வச்சு தடவரியா? அயன்மேனை வச்சு அவங்க அவ்வளவு பெருசாக்கி இருக்காங்க. இல்ல அயன்மேனை விடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ கேக்குது. இப்ப அத விடுங்க. ஆண்ட்மேன் எல்லாம் ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு இவ்வளவு பெருசுக்கு $1 பில்லியன் அளவுக்கு கொண்டு வராங்கன்னா அப்போ அத பாருங்க. பேட்மேன் சூப்பர்மேன் வச்சுட்டு இவங்க ஸ்பெஷல் பண்றாங்க. ஆக்வாமேன் போடுது. ஆக்வாமேன் இஸ் லைக் ஆண்ட்மேன் ஆஃப் டிசி. ஆக்வாமேன்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. ஃபேன்ஸா இருந்தாலும் சரி அந்த காமிக்ஸ்ல இருந்தாலும் சரி கலாய்ப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த படம் 1 பில்லியன் அடிச்சிருக்கு. ஆனா நாங்க டைரக்டர் சூஸ் பண்றது சரியில்லைங்க. எல்லாம் பேய் படம் எடுக்கிறவனை கொண்டு வந்து சூப்பர் ஹீரோ படம் எடுன்றது. டார்க் புண்டை உனக்கு என்ன டார்க் என்னடா உனக்கு வேணுங்கற? டிவி ஆஃப் பண்ணிட்டு போறா குதி. டார்க்கா இருக்கு. நோலன்லாம் உட்கார்ந்து காமிக்ஸ் எல்லாம் ஒழுங்கா படிச்சு அதே மாதிரி அவரோட இத கொண்டு வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி 3 படம் தான் எடுக்க போறேன். ஆனா நல்லா எடுப்பேன்னு எடுத்தாரு. அது உனக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆனனால எல்லா டிசி படமும் உனக்கு அப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் பேட்மேன் இஸ் மென்ட் டு பி டார்க்டா. டிசியே ஒன்னும் டார்க் கிடையாது. சரியா?
டிசி இஸ் ஆல்சோ வெல் பேலன்ஸ்டு தான். சூப்பர்மேன் வந்து சூப்பர்மேனும் பேட்மேனும் தேர் லைக் ஆப்போசிட்ஸ். சூப்பர்மேன் நினைச்சாலே தி கிரேட் ஒயிட் ஹோப், ரேசிசம்லாம் இங்க இல்ல. அதாவது நீ பேட்மேன் சூப்பர்மேன் சொன்னாலே ஒரு கரேஜ், ஸ்ட்ரென்த், அந்த மாதிரி வார்த்தைகள் தான் உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இதுவே பேட்மேன்னா ஹீஸ் டார்க் அண்ட் ஹீஸ் அந்த உங்களுக்கு வந்து பேட்மேன் பேர் சொன்ன உடனே உங்களுக்கு காத்தம் சிட்டி ஞாபகம் வரும். அதுதான் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இவங்க எல்லாமே டார்க். டிசினாலே டார்க். டார்க் மாதிரி அவங்களுக்கு மீனிங்கே தெரிய மாட்டேங்குது. டார்க்னா அவன் பண்ற விஷயங்கள், அவன் என்னெல்லாம் பண்றான். இப்போ ஒரு கேங்ஸ்டர் மூவினா அது ஒரு டார்க்கான பிலிம். இப்போ காட் ஃபாதர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு டார்க்கான பிலிம் தான். ஏன்னா அவ்வளவு பிளட் ஸ்டைன்ஸ் இருக்கும், அவ்வளவு இது நடக்கும், மாசக்கஸ் நடக்கும், பாம்பு வச்சு வெடிப்பாங்க. ஹலோ, அந்த மாதிரிதான் டார்க் மூவிஸ். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சைக்கோஸ், இதெல்லாம் சைக்கோ படம்லாம் நான் மிஷ்கின் டைரக்டர் இல்லைங்க, நான் அவர் நினைச்சது சைக்கோ. அவரு இன்னொரு படம் ஒண்ணு எடுத்திருப்பாரு, அது பேரு தெரியல எனக்கு. அது எஸ்விகேல கூட அது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெணம் ஒண்ணு பாக்ஸ்குள்ள வச்சுட்டு அங்க பார்ட்டி வைப்பாங்க. நானும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் கரெக்ட் டக்குனு அதெல்லாம் தான் டார்க் மூவிஸ். நீ இது இல்ல ப்ரோ, நீங்க ரெசர்வாயர் டாக்ஸ் எடுத்துக்கோங்க ப்ரோ, அதுவே ஒரு டார்க் மூவி தான் ப்ரோ. The thing is not about looking dark or how do you say, நான் வந்து இருட்டுல வாழ்றவன், நான் வந்து I am like so lonely, அது மட்டுமே. இப்ப ஜோக்கரே சொல்றீங்கன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓவர் ரேட்டட் தான் ப்ரோ. எனக்கு ஃபீல் ஓகேவா இருந்துச்சு. சோலோ ஃபிலிம் சொல்றேன். இல்ல படம் ஓகே தான், ஆனா அது ஒரு அந்த அளவுக்கு ஒரு பார்வை. நம்ம ஊர்ல ஜோக்கரை பத்தி நம்ம ஊர்ல ஆளுங்க பண்ண என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாதா? இது நாய் போற பிஸ்கெட் பாக்குற மாதிரி சும்மாவே அந்த ப்ரோ ஒரு கோட்ஸுக்கு வந்து வந்தாலே ஹீத் லெஜர் சொல்றதுதான் ப்ரோ. அப்படி ஊம்பி விட்டு அவங்க அந்த அதுவே அவங்க அதுதான் வந்து ஒரு சாதாரண இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாங்களே அவங்களுக்கு டார்க்னு நினைப்பு ப்ரோ. ஒரு டார்க் காமெடியே அவங்க வந்து ஒரு த்ரில்லர்னு நினைச்சுக்குவாங்க. அவங்க அந்த டிஃபரன்ஸ், அந்த ஜான்ரா டிஃபரன்ஸ், அந்த எப்படி சொல்றது, அதான் எஸ்விகே பாட்காஸ்ட்ல வந்திருக்கும் அந்த ஜான்ரஸ் இன் ஃபிலிம், தமிழ் சினிமால சொல்ற மாதிரி. இங்க ஒரு நம்ம ஆளுங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஜான்ராவே கம்மி தான். ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மசாலான ஒரு ஜானர் இருக்குது. இல்லைன்னா வந்து ஒரு பார்க்கப்படாத ஒரு அடல்ட் காமெடின்னு சொல்லிட்டு அது ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அடல்ட் காமெடி பத்தி நம்ம பேச விரும்பலீங்க. அதை பத்திலாம் இல்ல நான் சொல்லல, நான் சொல்றேன். அதாவது நம்ம ஊர் அது அடல்ட் காமெடியே கிடையாது. அது வந்து சிலதான் எக்ஸ்போஸ் ஆகிருக்குது. சோ நீ அதை தவிர நீ பார்த்து மார்வல் படம், சோ அதை விட டிஃப்ரெண்டா இருந்தாலே இவங்களுக்கு எல்லாமே டார்க் படம். டார்க் இது எப்படி சொல்லலாம், டேங்க் மீமே நான் சொல்றேன். ஏன்னா இந்த டேங்க் மீம், நார்மி மீம் எல்லாம் இது வருது இல்ல. இவங்களுக்கு என்னன்னா நம்மளுக்கு என்ன நார்மியை விட டிஃப்ரெண்டா இருக்குது. அதுக்காக எல்லாத்தையும் டார்க்னு சொல்ல முடியாது, டேங்க்னு சொல்ல முடியாது. அது மாதிரிதான் ஜஸ்ட் கடைசியில சொன்னா இட் இஸ் லைக் ஹூ பர்சீவ்ஸ் இட். ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. வரட்டும், இவனுங்களுக்கு கச்சேரி இருக்கு. நீங்க ரொம்ப நேரம் போயிட்டு இருக்குது. இவனுங்க அந்த வரட்டும், இவனுங்க என்னெல்லாம் கிளிமிச வேலை பண்றானுங்கன்னு மட்டும் நான் பாக்கணுங்க. இதுக்காக இது கட்டு வர வைங்க, சரிங்களா? கட்டு வரட்டும். நம்மளுக்கு ஆமா ஹேஷ்டேக் ரிலீஸ் தி சீன் படத்தை பாக்குறோம். என்ன புளிச்சிருக்கான் பாக்கணுங்க. இல்ல because remember this is the same director who did Man of Steel and Batman vs Superman. இப்ப கேஎஸ் ரவிக்கு நல்ல படம். நீ சொல்ற full filmography எடுத்து காட்டுவாங்க ப்ரோ. ஜாக் ஸ்னைடர் filmography full தெரியும். என்னது நீ என்னடா நீ அவரு எடுத்த டிசி படத்துல வாட்ச்மேன் நல்ல படம், ஆனா ஃபிளாப். அது தவிர மேன் ஆஃப் ஸ்டீல் இட் வாஸ் ஓகே சக்சஸ் தான் பாக்ஸ் ஆபீஸ்ல. பேட்மேன் vs சூப்பர்மேனும் ஓரளவுக்கு ஃபிளாப்.
அப்ப என்னத்த நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்ற? என்னதான் ஒரு ஹைப் கொடுத்து இவங்க நல்லா பலமா ஒரு அடி காத்திருக்குது. அது வந்து நான் சொல்றேன். ஆதித்யா வர்மா மாதிரிதான் we need பாலமாமா கட்டு போங்க. அதுக்கு போயிட்டு பாலாமாமா கட்டு கேவலம் நீங்க இல்ல. நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் லீக் ஃபிலிமிங் ஆரம்பம்போது ஜாக் ஸ்னைடர் இருக்கான் வேணாம் தூக்குன்னு சொல்லிருப்பாங்க. தூக்கி படம் வந்த அப்புறம் இப்ப இவங்களுக்கு ரிலீஸ் தி ஸ்னைடர் கட். அப்படி ஒரு ஓம்பு இப்படி ஒரு ஓம்பு. ஆமா எனக்கு வாழ எதுக்குன்னு கேக்குறேன். எதுக்கு வரட்டும் இவனுக்கு இருக்கு கச்சேரி. சரிங்க, பாட்காஸ்ட் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. கடைசியா எண்டிங் நோட் என்ன எனக்கா எனக்கு இவனுங்களை என்ன இவங்க அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சுதான் தோணுது. ஏன்னா ஒரு படம் வந்து சூப்பர் ஹீரோ படம்னா அது வந்து ஒரு டார்க் படமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஃபீல் குட் மூவியா தான் இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு ஆர்கம் சீரிஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நீங்க வேற அனிமேட்டட் சீரிஸ் எடுத்துக்கங்க. அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்ன்றது லெவலா இருக்கும். அவங்க இப்போ டார்க் சைடே அவனுக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணுவானுங்க. டார்க் சைடு ஃபர்ஸ்ட் அவருக்கு இந்த கார்ட்டூன் படத்திலே ஃபர்ஸ்ட் வாரா டூமோ ஏதோ ஒண்ணு, அது பேர் எனக்கு தெரியல. சரிங்களா? அது ப்ரோ என்ன நீ வந்து காம்ப்ளிகேட்டட் டாபிக்ஸ் நீங்க எடுத்துட்டு வரணும்னாலும் அதை எஸ்டாப்ளிஷ் வந்து சரியா பண்ணணும். எவ்வளவு காம்ப்ளிகேட்டா இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ்க்கு அந்த ரெசனேட் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு செமையா கனெக்ட் ஆயிடும். இப்போ அந்த அவெஞ்சர்ஸ் டைம் டிராவல் இருக்கிற சொல்றேன். இப்போ ஒரு 10 வருஷமா ஒரு படம் எடுத்தனால அவங்களுக்கு அது அவங்க எப்படி எடுத்துட்டு ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி கொண்டு வந்து எடுத்துறாங்க. இவங்க அந்த அதுக்கு இந்த டைமும் கொடுக்கல, அந்த டெவலப்மெண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் கொடுக்கல. how do they expect the audience to like just go with the flow? அதான் அவங்க சூப்பரா எடுத்துட்டு வந்திருப்பானுங்க. அந்த பேட்மேன் வந்து இங்க இருந்து அந்த டார்க் சைடோட ஷிப்புக்கு போவாரு. சரிங்களா? நார்மலா அந்த இது டீமன் மாதிரி போவாரோ எப்படியோ மார்வேஷத்துல போவாரு அவரு. சரிங்களா? டார்க் சைடு ஷிப்புக்கு போயிட்டு அங்க போயிட்டு அதை அழிப்பாங்க. சூப்பர்மேன் கூட வருவாரு. இந்த மாதிரி ஏன்னா ஸ்டோரி எல்லாம் ரொம்ப வெல் ரிட்டனா இருக்குங்க. அது இது நீங்க டைம் லைன் பாத்தீங்கன்னாவே இந்த டீன் டைட்டன்ஸா இருக்கட்டும், சரிங்களா? அதுல வர இந்த டீன் எல்லாமே வெல் ரிட்டன் பர்ஃபெக்டா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு இதான் கனெக்டிங்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? பக்காவா பண்ணிருப்பானுங்க. இப்ப நம்ம அவெஞ்சர்ஸ்ல டெசராக்ட் பார்க்கிறோம். அமெரிக்கால கேப்டன் அமெரிக்கா படம் ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ்ல நம்ம டெசராக்ட் பார்க்கிறோம். நமக்கு அந்த கனெக்ட் கொடுக்குதுங்களா? ஓ இப்ப அந்த ஸ்லோவா அந்த பில்ட் அப் தான் சொல்றேன் ப்ரோ. அந்த பில்ட் அப் எஸ்டாப்லிஷ்மென்ட் பேஸ்மென்ட்டே இல்ல பில்டிங் கட்டறாங்க. அந்த பில்டிங் நல்லா இருக்குன்னு வர சொல்றானுங்க. அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. சூப்பர், இந்த மாதிரி பில்டிங்லாம் யாரால கட்ட முடியுங்க? என்னங்க நீங்க பில்டிங் கட்டிட்டு இருக்கீங்க? தர்பார் படத்துல அந்த வெளில வந்து ஒருத்தர் கத்திட்டு இருப்பாரு, தலைவர்றா அப்படின்னு அந்த நாக்கெல்லாம் இது பண்ணிக்கிட்டு ஆஸ்கர் குடுறா ட்ரம்ப் அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க. சூப்பர் ஹீரோ வந்து என்டர்டெய்னிங்கா இருக்கணுங்க. இட்ஸ் மேபி டிசி மூவி. எனக்கு டார்க் நைட் ரைசஸ் சீரீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ். இந்த 3 படம்லாம் நான் டார்க் நைட் ரைசஸ் அதுக்கு அடுத்த படம் 2 படமே நான் இப்போ இல்ல டார்க்கா இருந்தாலும் பிடிச்ச படம் உங்களுக்கு அது கொண்டு வரணும். அது அந்த எஸ்டாப்லிஷ்மென்ட் அந்த கனெக்டிவிட்டி அதுதான். எனக்கு போற பார்த்தா வார்னர் பிரதர்ஸ் மூடிட்டு சட்டரை சாத்திட்டு போயிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ, பாட்காஸ்ட் வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எதனா எண்டிங் நோட் எதனா கொடுக்க? என்னது உங்க பாட்காஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா போச்சு. உங்களோட இன்னும் நிறைய பண்ணதுக்கு ரொம்ப இதுவா ஆவலா காத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம இத கேட்டுட்டு இந்த திடீர் டிசி கன்னிஸா இருந்தாலும் சரி, இந்த ஜாக் ஸ்னைடருக்கு இது கொடுக்குற கன்னிஸா இருந்தாலும் சரி, இஃப் இட்ஸ் வொர்த் இட் அதுக்கு மொட்டு கொடுங்க. அது நல்லா இல்ல அதுவே ஒத்துக்கிட்டாங்கன்னா எதுக்கு why are you wasting your time? வாய் வலிக்க போகுது, கையும் வலிக்கும். ஏன்னா ஸ்னைடருக்கு கை அடிச்சுட்டு இருக்கு, ப்ளோ ஜாப் கொடுத்துட்டு இருக்காங்க, கையும் வலிக்கும். சரி ப்ரோ. சோ
பார்த்து கை வலிக்காம இருக்கணும். பொண்ணாலே கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. அவர் சொல்லியிருக்காரு 1 வருஷத்துல உங்களுக்கு கம் வந்துரும், நீங்களாம் சப்பிக்கலாம் அப்படின்னு. பாப்போம் கம் சுவையா இருக்கா. சரிங்க, ரொம்ப அவ்வளவுதான். ஆல் வெயிட்டிங் ஆமா. ஃபார் We also waiting for Snyder Cut. எஸ். சரி ப்ரோ, வந்து பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னையும் ஒரு ஆளா மதிச்சு பாட்காஸ்ட் பத்தி என்ன பேசுனது bro? உங்க பாட்காஸ்டும் இன்னும் பெருசாகி வளர்ந்து வரதுக்குள்ள உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்க பாட்காஸ்ட்ல வர்றதுக்கும் உங்களுக்கு இப்பயே சொல்லிடுறேன். அவர் வந்தாலும் வருவார் நம்ம பாட்காஸ்ட்லயும். நன்றிங்க. மிச் பரோட்டா பாட்காஸ்டும் வேணும்னா கேட்டுக்கோங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் கைஸ். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ரேண்டம் டாக்ஸ் வித் அண்டர்டேக்கர்.